அழகா நான் விஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து சோலோ லெவலிங் ராக்னாராக் சீரிஸோடைய சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக உங்களால் முடிஞ்ச சாப்பிட்டா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து கொடுத்துருக்க பெல் நாள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோட பிரமாதமாக இருக்கும். முடிஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பீங்க நம்புறேன். சோலோ லெவலிங்கோடைய கதையை காட்டிலும் இது கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்கலாம் அந்த த்ரில்லிங்கிறது. ஏன்னா என்ன பொறுத்தவரைக்கும் சோலோ லெவலிங் நான் முதல்ல பார்க்கும் போது அனிமேஷன்ல பயங்கரமாக இருக்கும். ஹீரோ வந்து இருந்து அந்த கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வருவான். சும்மா லெவலப் பிஜிஎம் போட்டு பயங்கரமா மிரட்டி விட்டுருப்பானுங்க. அது போல நான் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு அனிமேவும் நான் அந்த அளவுக்கு பார்க்கல. ஐ மீன் அந்த ஒரு ஃபீல் எனக்கு எந்த ஒரு அனிமேவும் அந்த அளவுக்கு இப்போதைக்கு கொடுக்கல. மேபி ஃபியூச்சர்ல வரலாம். இது எல்லாமே குறைய ஆப்போன்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு பார்ட் ஆஃப் வியூலையும் ஒவ்வொரு விதமான அனிமேவும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் தான். அதுல வந்து லெவலிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஆக்ஷனா இருக்கிற இந்த மாதிரியான அனிமே மட்டும்தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் முதல்ல பார்த்தது. அது போல இப்ப சோலோ லெவலிங்கோடைய ராக்னராக், அதாவது அவனுடைய பையன் இப்போ தொடர்ச்சியாக டெவலப் பண்ண போகிறான். கண்டிப்பா வந்து இந்த கதை வந்து ஒருத்து தான் நான் சொல்லுவேன். என்னடா பையங்காரன் அதே கதைடா, சேம் கான்செப்ட் ஒன்னும் இருக்காது, இதை ஏன்டா போட்டுட்டு இருக்குன்னு நினைச்சேன்னா கண்டிப்பா கதை இல்லாமலாம் இல்ல, கதை இருக்கு, சேம் கான்செப்ட் தான். பட் பல இடங்கள்ல பல விதமான டிஃபரன்சஸ் இருக்குது. கண்டிப்பா நீங்க அதை பார்க்க நீங்களே ரசிப்பீங்க. ஏன்னா நான் இப்படிதான் இப்ப பார்த்துட்டு இருக்கேன். முடிஞ்சளவுக்கு நல்லா தான் இருக்கு. ரொம்பவும் ஹைப்புனும் ரொம்பவும் கதை லோவுன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு நார்மலா நல்லா தான் இருக்குன்னு சொல்லுவேன். அது போல உங்களுக்கு எத்தனை பேருக்கு இதுக்கப்புறம் பார்க்க போற ஒவ்வொரு எபிசோடுமே பிடிச்சிருந்துச்சுன்னா முடிஞ்சளவுக்கு பார்த்து அந்த வீடியோல கமெண்ட்ல சொல்லுங்க. கதை நல்லா தான் இருக்குன்றத நானும் கண்டிப்பா பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா அதுவே எனக்கு போதுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. நானும் தொடர்ச்சியா என்னால முடிஞ்சளவுக்கு போடுறேன். சரிங்க சாமியோட கதை உள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே ஒருத்தனை காமிச்சு தான் 2 விதமான குரூப்பாக பிரிச்சிருப்பாங்க. பட் ஆனால் இப்போ சோலோ லெவலிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ராக்னராக்ல கிட்டத்தட்ட ஒரு காடு கிடையாது, அவுட்டர் காட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்ஷியன் டைம்ஸ்ல சுப்ரீம் பீயிங்ஸால ரொம்பவும் தெரியப்பட்ட பல விதமான கணக்கிலே அடங்காத யூனிவர்சஸை கிரியேட் பண்ண ஆப்சல்யூட் பீயிங்ஸ் எல்லாமே ஒவ்வொரு யூனிவர்ஸை ஆண்டாங்க. அப்படிப்பட்ட சுப்ரீம் பீயிங்ஸால உருவாக்கப்பட்ட இந்த யூனிவர்சஸ் எல்லாமே ஒரு இன்டர்னல் லைஃப் அண்டு ஒரு முழுமையான வாழ்க்கைக்குள்ள நிம்மதியா போயிட்டு இருந்தது. இந்த வாழ்க்கையோட முழு விதமான லட்சியம் என்னன்னா ஒரு ஆன்மாவா இருந்து இந்த உலகத்துல பிறக்கிறது மட்டும் இல்லாம கூடவே அதோடைய விதிப்படி அந்த ஆன்மாக்கான அந்த யூனிவர்ஸோடைய முடிவுல அது இறந்து போயிடும். அது போல இந்த என்லெஸ்ஸான சைக்கிள்ல சுப்ரீம் பீயிங்ஸுக்கு சில விதமான பொறாம புத்திகள் வர ஆரம்பிச்சுது. உன் யூனிவர்ஸ் பெருசா, நான் வாழ்ற யூனிவர்ஸ் பெருசா, இப்ப நான் பெருசா நீ பெருசான்றது. இவங்கள பொறுத்த வரைக்கும் இதெல்லாமே ஒரு பொழுதுபோக்கு மட்டும்தான். அதன் வகையில இந்த காட் ஆர்ட்ஸால உருவாக்கப்பட்டதே இந்த வார். ஆனா சோலோ லெவலிங்கை பொறுத்த வரைக்கும் காடுனால உருவாக்கப்பட்ட 2 ட்ரைப்ஸ் சேர்ந்தவனுங்களுக்கு இடையில வார் உருவாகி இருக்கும்னு சொல்லியிருப்பானுங்க. அதை தடுக்கிறது இவனுங்கன்னு சொல்லியிருப்பானுங்க. அதுக்கு ஆப்போசிட்டா இப்போ இந்த இடத்துல காடுங்களே என்டர்டைன்மெண்ட்டுக்காக வார பண்ணிட்டு இருக்கானுங்கன்றத சொல்றாங்க ஓப்பனாவே. சூப்பர் பீயிங்ஸால உருவாக்கப்படுற இந்த கிரியேஷன்ஸ்ல சில விதிமீறல்கள் நடக்கும் போது அந்த கிரியேஷன்ஸ் ஒன்னா உடைக்கப்படுது. முடிவில்லாத வார்ல திரும்பவும் பிறந்து அழிஞ்சு திரும்பவும் பிறந்து அழிஞ்சுன்னு சொல்லிட்டு இந்த வார் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. அப்படியாப்பட்ட ஒரு பிளேஸ்ல பேசினப்போதான் இந்த மாதிரியான சில நம்பிக்கை துரோகமான சம்பவங்கள் நடந்திருக்கு. அவ பார்த்தா சோலோ லெவலிங்லயே அந்த காடு ஒருத்தர் இருந்திருப்பான், அவனை வந்து துரோகம் பண்ணி கொண்டு இருப்பாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் முடிவா என்லெஸ்ஸான வார்ல முடிவுல தன்னுடைய ஓன் கிரியேஷன்ஸையே அவங்க கொல்ல ஆரம்பிச்சாங்க சுப்ரீம் பீயிங்ஸ். ஏன்னா அவங்களையே தாண்டி இவங்க பவர்ஃபுல்லா மாறணும் போது தன்னை பின்னாடி வந்து அழிச்சிருவாங்களோன்ற ஒரு பயம் தான். அதுக்காக இவங்க கண்டுபிடிச்சதுதான் டிமென்ஷன்ஸ். அதர் டிமென்ஷன்ஸ்ல இவங்களுக்கு தேவையான விளையாட்டுகள் எல்லாத்தையுமே ஒன்னா உக்காந்து இவங்க பண்ணுவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இது பொழுதுபோக்குறதுனால தன்னுடைய ஓன் கிரியேஷன்ஸால உருவாக்கப்படுற ஒவ்வொருத்தருமே அவங்க கொள்ளலாம் ஈஸியா. அது போல இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஓனர்லெஸ்ஸா இருக்கிற பவரை கொண்ட அந்த பவரை அடையாளம் படுத்திக்கிற ஒரு நபர் இந்த பிரபஞ்சத்திலேயே ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுக்கப்புறம் இந்த ஆப்சல்யூட் பீயிங்ஸ்குள்ள என்னென்ன நடக்க போகுதுன்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ பிரசன்ட் டைம்ல நம்ம ஹீரோவை காமிக்க, ஐ மீன் ஹீரோவுடைய பையன் தான் இப்ப ஹீரோ. அவன் வந்து சூப்பர், என்னது எனக்கு கொரியன் நேஷனல் யூனிவர்சிட்டியோடைய ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கிடைச்சிருக்கா. டேய் என்னடா சொல்ற, பொய்யெல்லாம் சொல்லாத. ஏய் நான் ஏன்டா போய் சொல்ல போறேன், எனக்கு யூனிவர்சிட்டியில கிடைச்சிருச்சு, அதுவே எனக்கு சந்தோஷம். டேய் இவனுக்குலாம் கிடைச்சிச்சு, எனக்கு ஒன்றும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இவனுக்கு காமெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்புறம் இன்னொருத்தனும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஓஹோ, யூனிவர்சிட்டிக்கு போக போல ஆர்ட்ஸுக்கு யூனிவர்சிட்டிக்கு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த அமௌண்ட் டேலண்ட் வச்சுட்டு இருக்கிற ஒன்ன மாதிரியான ஆளெல்லாம் அந்த இடத்துக்கு போக போறேன்றது. உன்னுடைய டேலண்ட் டிராயிங் பண்றது
சொன்னது தானே? ஆமாண்டா சாங்சியால், உனக்கு என்ன வேணும்? திரும்பி வந்திருக்கேன். டேய், நான் உனக்கும் சாங்சியால் கிடையாது, நான் தாண்டா லீ யங்சியால். சரி கத்தாத. அப்புறம் பொண்ணுங்கெல்லாம் பேசுறாங்க அங்க பாரியா, திரும்பியும் லீ வந்து அவங்க கூட சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். ரொம்ப சைல்டிஷா நடந்துக்கிறானுங்கப்பா ரெண்டு பேரும். ஆமா சரியா சொன்னேன். ஹீரோவை யோசிக்கிறான், எதுக்காக இவன் தேவையில்லாம திரும்ப திரும்ப இந்த மாதிரி பண்ணி அசிங்கப்படுத்துக்கிறான் எனக்கு புரியல அப்படின்னு அவன் பார்த்துட்டு இருக்கும்போது சோகோ அடி வாங்கடான்னு சொல்லிட்டு அவனை அடிக்கலான்னு ஹீரோ ஆனா டக்குன்னு அந்த இடத்துல ஜம்ப் பண்ணி அவன் மூஞ்சில ஒன்று கொடுக்க எவனோ கடுப்பா வரான். சும்மா ஏன்டா அடி திரும்ப திரும்ப அடி வாங்கி நீ ஆயுதுன்னு இருக்க, தேவையில்லாம என் கூட சண்டை போறதை நிறுத்திட்டு உன் வேலை என்னமோ அதை போய் பாடுறா அப்படின்னு ஹீரோவும் சொல்ல. அப்புறம் பார்த்தா அவனுக்கே ஒரு ஷாக்கு, என்னடான்னு பார்த்தா இவன் கொடுத்த அடியில அவன் அசல்ட்டா நின்றுட்டு இருக்கான். என்னடா ஷாக் ஆயிட்டேன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அவன் இன்னொரு குத்து கொடுக்குறான் தன்னுடைய கையில பவரை வர வச்சு. இது அந்த அளவுக்கு வலிக்காதுன்னு சொல்லிட்டு அதை கொடுக்க ஹீரோ உன்ன பக்கம் பயந்துறான், இந்த பக்கம் கேர்ள்ஸ் எல்லாம் பார்க்க அங்க பார்த்தா அவன் பண்ண ஒரே ஒரு அட்டாக்ல பொத்தலாயிடுது. இது என்ன பவர்ன்னு சொல்லிட்டு அவனும் உன்ன பக்கம் ஷாக் ஆகுறான். ஹீரோவும் உன்ன பக்கம் என்னன்ற புரியல. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. இப்ப ஹீரோவை பார்த்தா செகண்ட் இயர் யூனிவர்சிட்டியோடைய ஸ்டூடெண்டா படிச்சுட்டு இருக்கான் காலேஜ்ல. அப்ப பார்த்தா பக்கத்துலயே அந்த இடத்துல ஒரு கேட் எல்லாம் உருவாக்கி இருக்கு. அட என்னடா இது, நான் படிக்கிற காலேஜ் பக்கத்துலயே இந்த இடத்துல ஒரு கேட்டா. அதுக்கப்புறம் அந்த இடத்துல வேலை பார்க்குறவங்களும் தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு பொதுமக்கள் போகுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம், ஏனென்றால் இந்த இடத்தில் டஞ்சன் உருவாகி இருக்கு, இதை எல்லாமே ஆண்டர்ஸ் கவனிச்சிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போங்கன்னு சொல்லிட்டு ஆபீசர்ஸும் அந்த இடத்த சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் அந்த இடத்துடைய இன்சார்ஜா இருக்கவரு, என்னப்பா ஆண்டர்ஸ் போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இன்னும் வரல? ஆமா சார், கிட்டத்தட்ட 8 மணி நேரம் ஆயிடுச்சு ஒண்ணுமோ வரல அவங்க. ஆமாம்மா, எனக்கு தெரிஞ்சு இது டீராங் கேட்டுன்றதுனால எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, அவங்க பொறுமையா கூட வந்துட்டா போதும். அதுக்கப்புறம் அவங்க வேலை நடந்துட்டு இருக்க ஹீரோவும் உன பக்கம் யோசிக்கிறான், என்னது திரும்பி இன்னொரு கேட்டான். கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேட்டுக்கு எல்லாமே இந்த இடத்துல வர ஆரம்பிச்சுது, அதுவும் இந்த வேர்ல்டுல, அதுவும் பெரிய லெவல்ல அப்படின்னு திரும்பவும் சோலோ லெவலிங் உடைய கான்செப்ட் கொண்ட ஒரு சின்ன விஷயத்தை இந்த இடத்துக்கு காமிக்கிறாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த கேட்டுங்க எல்லாமே டஞ்சன்ஸோடைய ஒரு நுழைவாயிலுக்கான வழியா இருக்கு இந்த உலகத்துக்கு வரக்கூடிய கிரியேச்சர்ஸுக்கு. அது மட்டும் இல்லாம திடீர்னு அதுல இருந்து கணக்கில் அடங்க அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே டஞ்சன்ல இருந்து வெளியே வந்து மக்களை கொல்ல ஆரம்பிக்குதுங்க. பீப்புள்ஸ் அதுக்கப்புறம் அதுங்களை எதிர்த்து போராட்டத்துக்காக தன்னுடைய மானான்னு சொல்லப்படுற விஷயங்களை பயன்படுத்தி பவர்ஸை சேகரிச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க எல்லாருமே அவைக்னிங்னு சொல்லப்பட்ட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒருத்தருடைய உதவி மூலியமா இந்த கேட்டுங்கெல்லாம் என்ன உருவாகுது, எப்படி உருவாகுதுங்க, என்னென்ன இதுல இருந்து பண்ணணும்ன்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஆண்டர்ஸ்ன்னு சொல்லப்படுற ஒரே ஒரு வார்த்தைக்குள்ள மொத்தமா அடக்கி எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோவும் இப்ப இந்த இடத்துல மக்கள் எல்லாருமே 2 விதமா பிரிச்சிருக்காங்க. ஒன்னு அவைக்னிங் ஆனவங்க, நான் அவைக்னிங் ஆனவங்க அப்படி அவன் படம் வஞ்சிட்டு இருக்க பார்த்து வெறும் வரைஞ்சிட ஆரம்பிச்சிருக்கான். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அவைக்னிங் செய்யப்பட்டவங்க எல்லாமே ரொம்ப பலசாலியா இருக்காங்கன்றது. அதுல பார்த்தா இந்த இடத்துல லீ கூட சண்டை போட்டிருக்கான், இவன் தான் தோத்து போயிருக்கான். அது மட்டும் இல்லாம நான் வாரத்துக்கான காரணமே இவங்க 2 பேரையும் கண்டுபிடிக்கணும். என்னுடைய பேரண்ட்ஸ் காணாம போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம கண்டிப்பா நான் சர்வைவல் ஆகிற சூழ்நிலைன்றது எனக்கு ரொம்பவும் அதிகப்படியா தான் இருக்கு. ஒரு நார்மலான வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். முடிஞ்சலுக்கு எல்லாருக்கும் எந்த விதமான ஆபத்தும் வரக்கூடாது. என்னுடைய டேண்டி எனக்கு ஒரு விஷயத்த கடிச்சு சொன்னது எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. அவருடைய பவர்லெஸ்ஸான ஒரு சுச்சுவேஷன்ல பயங்கரமான விஷயங்களை எப்படி எதிர்த்தாருன்ற விஷயத்தை என்கிட்ட சொல்லியிருக்காரு. அந்த ஒரு நிலைமை எனக்கு வந்துச்சு, நான் கண்டிப்பா அதையே நான் ஃபாலோ பண்ணுவேன். சாங்கோ அப்படின்னு நம்ம ஹீரோவை கூப்பிட அந்த வார்த்தையை கட்டி இப்பனும் அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கேன். அப்படியே பார்த்துட்டு இருக்கு. அப்போ பார்த்தா நம்ம டீச்சர் தான் கூப்பிடுறாரு. டீச்சரும் கூப்பிடுறது பார்த்துட்டு என்னாச்சு, என்ன இன்னைக்கு பயங்கரமா ஃபோக்கஸ் பண்ணி ஏதோ வரைஞ்சிட்டு இருக்கேன், பரவாயில்லையே நல்லா ஃபன்னா வரைஞ்சிருக்கேன். பேசிக்கலி ஏதோ ஃபீல் பண்ணி வரைஞ்சிட்டு இருந்தேன், என்ன வரைஞ்சேன்னு தெரியல. என்னடா இது இவ்வளோ பெரிய ஹியூமன் பாடி வச்சிருக்கேன், ஆண்ட்டை வரைஞ்சிருக்கேன், பார்க்கவே ஹியூமன் மாதிரியே இருக்கு, தெரியலப்பா மைண்ட்ல தோணுச்சு டீச்சர், அதனாலதான் போட்டோல வரைஞ்சிட்டேன் அப்படியே அப்படின்னு பார்த்தா பெருவோட முழு உருவத்தை வரைஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து இப்போ அந்த கேட்டு ஓப்பன் ஆயிருக்க இடத்த காமிக்க அந்த இடத்துல இருந்து கேட்டை விட்டு எல்லா அண்டர்ஸும் வெளியே வராங்க. அண்டர்ஸ் எல்லாம் வெளியே வந்துட்டாங்க. சார் எனக்கு நல்லா வேலை பார்த்தீங்க. சரி ஓகே. உண்மையை சொல்லப்போனா இன்னைக்கான ரைட்ல வந்து நாங்கள் புதிய ஒரு டைப் மான்ஸ்டரை பார்த்தோம். அது எல்லாமே பார்க்க ஹியூமனாய்டு மான்ஸ்டராகவும் இருந்துச்சு. கூடவே அதுங்க மேல ப்ளூ கலர்ல ஏதோ பத்தி விட்ட நெருப்பு மாதிரி இருந்துச்சு. அதோடைய கண்ணுகளும் வாயுகளும் ரொம்ப எரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதுக்கு எங்களுக்கு நிறைய அட்டாக் பண்ணியிருந்தாலுமே அந்த அளவுக்கு எங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை, அதனால கவலைப்படாதீங்க. இருந்தாலும் இதை பத்தின கொஞ்சம் ரிசர்ச் நீங்க பண்ணினா நல்லா இருக்கும். ஓகே சார் கண்டிப்பா பண்றோம். இருந்தாலும் அது டேஞ்சரஸ்ன்றது எங்களுக்கு தெரியல மான்ஸ்டர். இருந்தாலுமே நீங்க உங்களுடைய காயத்துக்கு மருந்துகள் ஏற்படுத்திக்கோங்க. ஆமாமா இந்த ரைட்ல எனக்கு சின்ன கீரால் தான் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்துட்டே இருக்கேன். அவனுக்கு தான் அடிபட்டிருக்கு. அந்த அடியில இருந்து பார்த்தா திடீர்னு நெருப்பு பத்த ஆரம்பிக்குது. இவன் ஒரு நிமிஷம் ஷாக்காவே அவன் ஒரு மாதிரி ஆக ஆரம்பிக்கிறான். என்னாச்சு உங்களுக்கு அண்டர் கேம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு இவனோட பார்த்துட்டே இருக்கும்போது அடுத்த கட்டம் பார்த்தா அந்த பையன் அப்படியே வெறி ஆயிட்டு இவரை கடிக்க வரான். அவனும் கடிச்சிட்டு இருக்க பின்னாடி இவங்களாம் ஷாக்கா பார்க்க அதுக்கப்புறம் அவன் திரும்பி இவங்க எல்லாரும் பார்க்க அப்போ பார்த்தா அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்க பொண்ணுங்க எல்லாருமே காலி பண்றான். இவங்க எல்லாரும் தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இவனுக்கு ஜாம்பியா மாட்டானுங்கன்னு. தக்காளி தரமா இருக்கும். இன்னொரு பக்கம் ஹீரோவும் வெளியே வந்துட்டு பார்த்துட்டு இருக்கான் என்ன நடந்துட்டு இருக்குன்னு
போறான்னு சொல்லிட்டு அங்க பார்த்தா ஷாக்ல மக்கள் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் அவங்களே அட்டாக் பண்ணிடுறாங்க. விஷயத்தை இவங்க ஷாக்கா பாக்குறாங்க. என்ன அங்க நடந்துட்டு இருக்கு? அதெல்லாம் மாஞ்சஸா டஞ்சன் பிரேக் ஆயிடுது இந்த மாதிரி வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க ஷாக்கா பார்த்துட்டு இருக்கு. அடுத்த கட்டமா நம்ம என்ன பண்ண போறோம்? டீச்சர் நீங்க ஈரங்கர் தானே, நீங்க ஒரு அவைக் நீங்க ஆன ஆள் தானே, எங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கொடுத்தீங்க நல்லா இருக்கும், நீங்க போய் அட்டாக் பண்ணுங்களா அந்த மான்சரை. நான் ஒரு ஈரங்கர் தான், என்னாலாம் அவ்வளவு சீக்கிரத்துல எல்லாத்தையுமே அழிக்க முடியாது அப்படின்னு அவரை சொல்லதுக்கு அப்புறம் ஹீரோவும் பார்த்துட்டு இருக்கு. இன்னொன்னு பார்த்தா ஒரு அதே மாதிரி சாம்பி டைப் மான்ஸ்டரும் இவங்களுடைய எதிர்த்தாப்புல இருக்கிற அந்த பில்டிங் வந்து ஜம்ப் பண்ணி இவங்க அட்டாக் பண்ண வருது. டேய் ஓடுங்கடா ஃபர்ஸ்ட்னு சொல்லி ஹீரோவும் கத்த. அதுக்கப்புறம் வந்தது இந்த சரசரன்னு ஓட ஆரம்பிக்க பார்த்தோம். அது வந்து முறைச்சு பார்க்க எல்லாரும் பாய்ந்து ஓடுறானுங்க. என்ன பக்கம் ஒரு பொண்ணு பார்த்தா கால் தடிக்க அப்படியே கீழே வந்துட்டேன். என்னோட கால் நகர மாட்டேங்குது, என்னாச்சு? ஆஹா ஹெல்ப் பண்ண சொல்லி அவ்வளோ கேட்க. ஆனா பட் ஹீரோ வந்து என்னை மன்னிச்சிடு, நான் இப்பயே போய் மற்ற அண்டர்ஸ்ல கூட்டின்னு வர, அப்பதான் உன்னை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கிளம்ப. எனக்கு என்ன பண்ணிட்டு இருக்கேன்? என்னுடைய உயிரை இந்த இடத்துல ரொம்ப ஆபத்தா இருக்கும் போது என்னால எதுவுமே பண்ண முடியாது. நான் தான் ஒரு நாளைக்கு நீங்க ஆச்சு, என்னால எதுவுமே பண்ண முடியாது, நான் ஒன்றுக்கு லாய்க்கு இல்லாதவன், அந்த பொண்ணு வேற பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டே இருக்கேன். என்ன பக்கம் அவங்க அப்பா சொன்ன விஷயத்தை யோசிக்கிறாரு. உன்னால பவர்லெஸ்ஸா இல்லாத நிலைமையில என்ன பண்ண முடியும்ன்றத நினைக்காத, உன்னால இருக்கிறத வச்சு என்ன பண்ண முடியும்ன்றது மட்டும் யோசின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லியிருப்பாரு. அதை கேட்டுட்டு இப்போ அவன் தயாரா இருக்கான். இன்னொரு பக்கம் இந்த மாந்துரை இவளை அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிட்ட போகும். கரெக்ட் டைமிங்ல பார்த்தா அந்த இடத்துல ஹீரோவும் போயிட்டு அது மூஞ்சிலே ஒரு கூத்து கொடுக்குறான். என்னுடைய டேடி இந்த இடத்துல என்ன பண்ணுவாரோ அதுதான் நான் இந்த இடத்துல வந்து பண்றேன் அப்படியே அவன் சொன்ன அடுத்த நிமிஷம் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தா அந்த சிஸ்டம் எல்லாமே ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி உடஞ்சி போனது அதுவும் திரும்ப ஆன் ஆக அதோட இந்த எபிசோட்ல ஹீரோவுடைய ஒரு லாங் டைமுக்கு முன்னாடி நடந்த அந்த ட்ரீம் எல்லாத்தையுமே அவன் யோசிச்சு பார்க்குறான். அந்த வயசுல நான் பண்ணது எல்லாமே ஒரு கேம்னு நினைச்சிருந்தேனே, ஆனால் திரும்ப லெவலப் ஆக சொல்லி என்ன கேட்ட அந்த கேம் ரொம்பவும் இப்போ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தான் சொல்லணும். ஒருவேளை அதனால தான் இப்போ நான் ஸ்ட்ராங்காக இருந்து இதில் ஈஸியாக அடிச்சுட்டு இருக்கேனா அப்படின்னு தன்னுடைய மொத்த ஃப்ளாஷ்பேக்கையும் அவன் யோசிச்சு பார்க்குறான். தான் அப்பாவை அந்த கேம் வேர்ல்டில் முறையாக சந்திச்சுதேன். சஞ்சின் ஒவ்வொரு சாங்கும் கிட்ட சொல்லியிருப்பான், சீக்கிரமா நீ கண்டிப்பாக ஸ்ட்ராங்காகவே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பதை கேட்டுட்டு அப்பா கண்டிப்பாக ஆவேன் அப்படின்னு அவனும் அந்த தீ அணையத்துக்காக வச்சுட்டு இருக்க அந்த பிரேவை எடுத்துன்னு போறான். இந்த மாதிரியான சுச்சுவேஷன் கரெக்டா கையாளணும்னு சொல்லிட்டு அவனும் அடிக்கிறதுக்காக போக அவனுக்கு முன்னாடி அந்த ஜாம்பியும் இருக்கு. அதை வச்சு ஒரே ஒரு போட்டு வாயிலே கொடுப்பான். அது மூஞ்சி தெரிக்குது. இப்ப நான் என்ன பண்றது? அடுத்ததை வேற என்ன அட்டாக் பண்றது? இந்த மேஜிக் பீஸ்டை செய்திருக்கேன், இந்த சாதாரண சிலிண்டர்லாம் ஒர்க் ஆகாம அடுத்த கட்டமா என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா டைம் எல்லாமே ஸ்டாப் ஆயிடுது. அடா என்ன இது, எங்க என்ன நடக்குது? அப்ப எல்லாருமே ஃப்ரீஸ் ஆகியிருக்காங்க ஒரு டைம்ல. இது என்ன ஃப்ரீஸ் ஆயிடுச்சு டைம்? அப்ப பார்த்தா ஹீரோக்கு முன்னாடி ஒரு நோட்டிபிகேஷனும் வருது, உங்களுக்குன்னு ஒரு சீக்ரெட் கெஸ்ட் இருக்கு, ஏன்னா நீங்க ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால அது உங்க ஸ்ட்ராங்காக ஆசைப்படுது, நீங்க இதுல ஒரு பிளேயரா தொடர ஆசைப்படுறீங்களா? இரவு யோசிக்கிறான், என்ன இது சுச்சுவேஷனு? கண்டிப்பா இதே மாதிரி அந்த இடத்துல நடந்தது. அது அப்போ ட்ரீம் இல்லையா? உண்மைதானா? இப்போ ட்ரீம்ல ஃபைட் பண்ணது எல்லாமே இப்போ நேரடியா ஃபைட் பண்ண போறேனா? எதுக்காக இந்த மாதிரி சுச்சுவேஷன் திரும்ப வந்திருக்குன்னு தெரியல. பட் ஆனால் இந்த சுச்சுவேஷன்ல நான் பிளேயரா கண்டினியூ ஆனா மட்டும் இந்த இதில் எல்லாத்தையும் அழிக்க முடியும். அதுக்கப்புறம் ஹீரோவா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறான். இதோட நோட்டிஃபிகேஷனும் கங்க்ராச்சுலேஷன், நீங்கள் ஒரு பிளேயராக இதுக்கப்புறம் தொடர போகிறீங்க அப்படின்னு வருவோம். அவனுக்கான ஒரு ஸ்டேட்டஸ் விண்டோவில் அவனுக்கான டைட்டில் எல்லாமே தயாராக இருக்குது. ஹீரோவும் இப்போ ஒரு அபிஷியலான பிளேயர் ஆகிட்டான். ஓ இது கேமோடைய ஸ்டேட்டஸ் விண்டோ மாதிரி தான் இருக்குது. அப்புறம் இந்த கெஸ்டோடைய டீட்டெயில் கொடுக்குது. அதில் பார்த்தா இந்த மிஸ்டர் பர்ன் சொல்லப்படுற இந்த ஜாம்பி டைப்பு மான்ஸ்டரை அட்டாக் பண்ணணுமா? அதுக்கப்புறம் அவனுக்கே அது டி ரேங்க் அவேக்னு மிஸ்டர் பர்ன்னு காமிக்குது. திரும்பிய டைம் ஓட ஆரம்பிச்சிச்சு. இந்த பொண்ணு இந்த இடத்த விட்டு ஓட சொல்லணும். பொண்ணு இந்த இடத்த விட்டு சீக்கிரம் ஓடு. ஓகே அதுக்கப்புறம் பார்த்தா எக்கச்சக்கமான மான்சஸ் அந்த இடத்துல ஒண்ணுமா வந்துடுது. இந்த மிஸ்டர் பர்ன்ஸ்லயே ஒரு சிலது இன்னும் அவைக்னிங்கே பண்ணல, ஆனா அவைக்னிங் பண்ணது ஒண்ணு மட்டும் டி ரேங்கா இருக்கு. இப்போ 3 சேர்ந்து அவனை அட்டாக் பண்ண வர, ரியலி உங்களை காட்டிலும் நான் இப்போ அவைக்னிங் ஆயிட்டேன்டா அப்படின்னு ஹீரோவா சொல்லிட்டு அதுங்க அவைக்னிங் ஆகாத ஓவன்த்தையும் போட்டு அடிச்சு தம்சம் பண்றான். என்ன மன்னிச்சிடுங்க, நீங்க என்னதான் ஹியூமனா இருந்தாலும் எனக்கு வேற வழி தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு குத்து கூடவே எல்லாம் பறந்து போதுங்க. என்னடா இது ஒரே ஒரு பஞ்சுக்கு எல்லாம் பறந்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தா இன்னமும் அதிகப்படியாக வந்துட்டு இருக்கும் போது ஹீரோ அது எல்லாத்தையுமே அழிச்சிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு அடிச்சதோட விளைவா ரிவார்டாக கிடைக்குது. அதை அக்செப்ட் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் அவைக்னிங் செய்யப்பட்டு அந்த டி ரேங்க் மிஸ்ட் கிட்ட போக அதுக்கு மூஞ்சிலே ஒரு குத்து கொடுப்பான். அதுவும் திரும்பி இவன் அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு முகத்திலேயே கீழான்னு பக்கம் இவனும் லைட்டா குனிஞ்சிருவான். ஆனா உடம்புலேயே கீழே விழுந்துரும். அழைச்சா இப்படி பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த அதுக்கிட்ட இருந்து தூரமா வந்துருவான். இந்த மேஜிக் பீஸ்ட் மட்டும் ரொம்பவும் அவைக்னிங் பண்ணதான் இருக்கிறதுனால பவர்ஃபுல்லா இருக்கு. டி ரேங்க் வேறையா? அப்புறம் பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா ஹீரோக்கு ஹீலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக
ஆரம்பிக்குது. என்ன இது கொஞ்ச நேரத்துல ஹீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படி நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது அந்த அவைக்கினிங் மிஸ்டர் போனும் அவங்ககிட்ட வந்து அப்படி பிடிச்சி அவனை கடிக்கலான்னு பார்க்க ஹீரோவும் கையை வச்சு தடுத்துட்டு இருக்கான். கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இதை விட நான் வீக்கா இருக்கிறதுனால கண்டிப்பா ஹீரோங்க தான் இருக்கணும். நான் ஆல்ரெடி நான் நிறைய அச்சீவ்மெண்ட் இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தாலும் இப்போ ஏன் அந்த பவர்லாம் வரலன்றது எனக்கு தெரியல. ஆனா அது கனவுன்றது எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு ஹீரோவும் பார்த்துட்டு இருக்கேன். நேருக்கு நேரு மூஞ்சி பார்த்துக்கிறானுங்க. ஹீரோவனை பக்கம் பதறம். அது பார்த்தா கொடூரமா கத்துது. அவனை பார்த்து சீக்கிரமா இதை முடிச்சாகணும். இந்த ரிவார்டை அக்செப்ட் பண்ணிக்கலாமா? அதுக்கப்புறம் ஹீரோக்கான ரிவார்டு எல்லாமே ஹீரோவை அக்செப்ட் பண்ணிக்கல. ஸ்டாண்ட் பாயிண்ட் 5+ம் ஸ்ட்ரென்த் பாயிண்ட் வந்து 3+ம் மொத்தமாக கிட்டத்தட்ட இப்போ ஹீரோக்கு 14% அதிகமாயிடுது ஸ்ட்ரென்த்தும். அதை பயன்படுத்தி தூக்கி அதை விசிறி அடிப்பான் தோலவா. அதுவும் இவனை முறைச்சிக்கினே பார்த்துட்டே இருக்கும்போது ஹீரோ டக்குன்னு அந்த செம்ம ஸ்பீடாக வந்து மூஞ்சில ஒரு குத்து கொடுக்க ரத்தம் தெரிக்குது. ஆனால் இருந்தாலுமே அதை அட்டாக் பண்ணுவான். அதுலேருந்து தப்பிக்கிறான். என்னதான் என்னுடைய ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் இருந்தாலும் இன்னமும் இதை அழிக்கிற லெவலுக்கு எனக்கு பவர் வரல. இது ரிவார்டு எல்லாமே எனக்கு நல்லா தான் கிடைச்சிருக்கு. ஆனால் இருந்தாலும் அதிகப்படுத்தணும். அதை ஸ்ட்ரென்த்தை இன்னமும் அதிகப்படுத்தணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோவும் அதிகப்படுத்துறான். இது என்னதான் அவேக்னிங் பண்ணிதான் இருந்தாலும் என்னை விட ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இந்த இடத்துல இதை அழிக்காம விட மாட்டேன். ஏன்னா எல்லாரையும் இதை கொண்டுட்டு இருக்கு. சும்மாவே விட மாட்டேன் இதை அப்படி ஹீரோவும் அதுக்கிட்ட போயிட்டு வயிற்றுல குத்துன்னு குத்திட்டு இருக்கான். இந்த மாதிரியான பவசை வச்சு எதுக்கிடாது மற்றவங்களை துன்புறுத்துறீங்கன்னு சொல்லிட்டு அவன் லாஸ்ட்டாக ஃபைனல் குத்து கொடுப்பான். அது அந்த செவுத்துல போய் மோதுது. அப்படியே அடுத்த நிமிஷமே ஹீரோ அந்த செம்ம ஸ்பீடாக போயிட்டு குத்தி என்னமோ செவுத்தெல்லாம் உடச்சு எனக்கு கூட்டின்னு போகிறான் வெளியே. குத்துல முகர கட்டி தெரிக்கும் போல அந்த அளவுக்கு செம்ம ஸ்பீடாக குத்துவான். அதுலேருந்து அதுவும் பறந்து போக ஹீரோவும் பார்க்குறான். அடைச்ச தோக்கடிச்சனா இல்லைன்னு தெரியலையே. அப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரத்துல நோட்டிஃபிகேஷனும் வருது. ஹீரோவும் மூச்சு வாங்கிட்டு இருக்கேன். நீங்க அந்த டி ரேங்க் அவைனிங் செய்யப்பட்ட மிஸ்ட் பர்னை கொன்னுட்டீங்க அப்படின்ற ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அது மட்டும் இல்லாமல் கூடவே லெவலப்பும் அதிகமாக ஆகுது. நான் ஜெயிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். என்ன பவர் இது. ஆனால் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல எந்த அளவுக்கு இதை அழிக்கிறதுக்காக கஷ்டப்பட்டிருக்கேன். நான் அவைனிங் செய்யப்பட்டுட்டேன். இதுக்கப்புறம் என்னை யாராலையும் தடுக்க முடியாது. இப்போ இதுக்கப்புறம் என்னால் ஈஸியாக சர்வே ஆக முடியும் அப்படின்னு ஹீரோவும் அந்த பவர்ஸை நினைச்சு யோசிச்சுட்டு இருக்கான். என்னால் இதுக்கப்புறம் கண்டிப்பாக முடியும். எல்லாத்தையும் அழிப்பேன். கரண்ட்ல நான் எப்படி அவைனிங் ஆனது தெரியல. பட் ஆனால் இந்த இடத்துல கஷ்டப்படுற மக்களுக்காக நான் போய் அதை பயன்படுத்த போறேன். சும்மாவே விட மாட்டேன் எவனையும் அப்படின்னு ஹீரோவும் திரும்பி பார்க்க அந்த இடத்துல பார்த்தா பில்டிங்க்கு வெளியில ஏதோ ஒரு மாத்திரம் திரும்பி அட்டாக் பண்ணதுக்காக வந்துட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தா அது கையில ஸ்வாடெல்லாம் எடுத்துக்கின்னு அந்த இடத்துல இருந்து பில்டிங் மேல ஜம்ப் பண்ண ஆரம்பிக்குது. செம்ம ஸ்பீடா அதுவும் ஜம்ப் பண்ண ஹீரோவும் சரி இப்போதைக்கு வெளியில என்ன சுச்சுவேஷன் தான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதை பொறுத்து தான் செயல்பட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜன்னல் கிட்ட வந்து வெளியே பார்த்துட்டு இருக்கான். என்னதான் இங்க நடக்குது அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அவனும் அதிர்ச்சி ஆகிறான். என்னன்னு பார்த்தா அப்ப அப்படிக்கு முன்னாடி ஒரு அவேக்னிங் செய்யப்பட்ட மிஸ்டர் போனை திரும்ப வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அது ஸ்வாடை வச்சு இவனை அட்டாக் பண்ணும்போது ஹீரோவோ ஜன்னல் இருந்து பார்ப்பான். டே எங்க என்னடா பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்னடா வேலை பறந்து வந்துட்டு இருக்கன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கு. அது பார்த்தா இதுக்கு முன்னாடி அட்டாக் பண்ணதை விடவும் சிராக் அவேக்னிங் பெஸ்ட் பென்னா இருக்கிறதுனால அது வந்து அடுத்த நிமிஷமே ஒரு போடுதான் அந்த இடத்துல. அது அடிச்சு அடுத்த நிமிஷம் அந்த இடத்துல பிளாஸ்டே நடக்குது. அதுக்கப்புறம் என்ன நடந்த விஷயத்த காமிக்கல. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க. இப்போ இந்த எபிசோடில் ஊர் முழுக்க அலாரமும் அடிச்சிட்டு இருக்க அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறாங்க. டஞ்சன் பிரேக் ஆயிடுச்சு. அதுவும் கிட்டத்தட்ட கொரியன் ஆர்ட்ஸ் யூனிவர்சிட்டிக்கு பக்கத்துலேயே. நாங்கள் ரெக்வஸ்ட்டாக எல்லா விதமான சிவிலியன்ஸுக்கும் கேட்டுட்டு இருக்கோம். தயவு செஞ்சு அந்த இடத்த விட்டு எல்லாரும் எவாக்குவேட் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோல்ஜர்ஸும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கேன். அது ஒரு சோல்ஜரும் அடைச்ச மக்கள் எல்லாம் ஏன் இப்படி ஆயிட்டு இருக்காங்க புரியல. டண்டன்ஸ்ல இருக்க மான்சஸ் அழிச்சிட்டு போகக்கூடிய ஹண்டர்ஸே இப்போ இந்த மாதிரி ஒரு நிலைமையில ஆயிட்டாங்க. ஹண்டர் அசோசியேஷன் சார்பில் இப்போ இந்த இடத்துல யாரு தான் வரப்போறாங்க தெரியலையே. சார் சீக்கிரமா சில ஹண்டர்ஸை இந்த இடத்துக்கு அசைன் பண்ணுங்க. அவங்களுடைய ரேங்க் வந்து பி இல்லைனா அப்படி இல்லைனா அதுக்கும் மேலேயாச்சும் இருக்கணும். அப்படி வந்தால் தான் மட்டும்தான் இங்கே எல்லாரையும் சமாளிக்க முடியும். பக்கத்தில் என்ன இன்னொரு சோல்ஜரும் பி ரேங்கா டி ரேங்க் கேட்டுன்னு தான் சொல்லியிருந்தானுங்க. பட் ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையை பார்க்கும்போது அப்படி இல்லைன்றது நல்லாவே தெரியுது. அசோசியேஷன் வந்து இதில் உறுதிப்படுத்துகிற விஷயம் என்னன்னா இந்த டஞ்சனும் பிரேக் ஆகி உடஞ்சி போன விஷயத்தில் வந்து மாட்டின ஹண்டர்ஸ் எல்லாருமே எந்த ஒரு இன்சிடென்ட்ல இன்ஃபெக்ட் ஆயிருக்காங்க. ஏன்னா இவங்களால தான் மிகப்பெரிய பாதிப்பு இந்த இடத்துல உருவாகி இருக்கு. இதில் முக்கியமாக இன்ஃபெக்ட் ஆன ஃபர்ஸ்ட் ஹண்டர் வந்து சி ரேங்க் ஹண்டரா இருக்கிற கிம் ஜாங்ஸோ. இவன் ஒரு டேங்க் டைப். அதுக்கப்புறம் அந்த டேங்க் டைப் கிம் ஜாங்ஸோவை காமிக்க அவன் பார்த்தா இப்போ ஹீரோ கிட்ட இருக்கான். ஹீரோவோ ஆஹா யாரா இவன் இவ்வளவு பல்கா இருக்கான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. அடிப்பட்ட நிலைமையில ஹீரோ இருக்கான். யார் இவன் இவ்வளோ ஹைட்ல இருக்கிற இந்த ஃப்ளோருக்கு இப்படி ஜம்ப் பண்ணி வந்திருக்கான். சீராங் மிஸ்ட் பர்ன் இவன். இதுக்கு முன்னாடி இருந்த மிஸ்ட் பர்னை காட்டிலும் இவன் ரொம்பவும் பவர்ஃபுல் தான். இருந்தாலுமே நான் விட்டு கொடுக்கூடாது. சீக்கிரம் நான் முடிச்சவன இனியும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அவனோட ஸ்வாடை பயன்படுத்தி ஒரு வீசு ஹீரோவும் அப்படியே தலைகீழ தூங்க அவன் வீசின அடுத்த நிமிஷமே அந்த இடத்துல மிகப்பெரிய வெட்டும்
திரும்பவே இது சுத்துறோம். அவனும் யோசிக்கிறான், இவனுக்கு எந்த விதமான சென்ஸும் இல்லை, பட் இருந்தாலும் முழுமையா வேற ஏதோ ஒரு கண்ட்ரோல்ல இருக்கான் அப்படின்னு பார்த்துக்க வெறி பிடிச்ச மெழுக மாடி அவனும் நடந்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஹீரோவும் அந்த இடத்துல ஃபயர் அடிக்க வச்சிருந்த அந்த சிலிண்டரை எடுத்து அவன் மேல தூக்கி வீசாம அதையே கட் பண்ண அடுத்த நிமிஷமே அந்த இடத்துல புகை மூட்டமா ஆகுது. அந்த புகை மூட்டத்துல இருந்து அவனும் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடி வரான். இந்த மாதிரி ஒரு நிலைமையில என்னால கண்டிப்பா இந்த மான்ஸ்டர்ஸை ஃபேஸ் பண்ண முடியாது. அவேக்னர்ஸ் அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ரேங்கர்ஸா கொடுக்க போறோம். ஆனா இருந்தாலுமே என்னால இவனை சமாளிக்க முடியுமா தெரியாது. இந்த அண்டஸ்ல எப்பதான் இந்த இடத்துக்கு வர போறாங்கன்னு தெரியல அப்படின்னு பதட்டத்தோட அவன் அந்த ஓடி போயிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த மிஸ்ட் போனா அப்படியே வெளியே வருது. இவனை பார்த்துட்டு கொடூரமா சிரிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து வேகமா ஓடலான்னு பார்க்க இவனும் என்ன இது இப்படி பார்த்து நம்மளை பாக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா அது வேற இடத்த ஏதோ பார்த்துட்டு இருக்க. வாய்ப்பே இல்லை, அடடா அதுங்களை பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்ப மொட்டை மலையில பார்த்தா கேர்ள்ஸுங்க எல்லாமே ஒன்னா கூடி கவலைப்படாதீங்க அண்டஸ் எல்லாமே இந்த இடத்துக்கு வந்துருவாங்க, நம்ம இதே தலை இருந்தாலும் பாதுகாப்பா இருப்போம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது அப்ப அந்த ஃப்ளோர்ல இருந்து ஜம்ப் பண்ணி கரெக்டா அந்த மிஸ்ட் போனோம். இப்போ இந்த கேர்ள்ஸ் எல்லாமே அட்டாக் பண்ண பிறந்து போது ஹீரோவும் அடடா அவங்க உயிர் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது பார்த்தா அடுத்த நிமிஷமே மொத்த பெரிய கொண்டு போட்டு வச்சுக்குது. ஹீரோ இதை பார்த்துட்டு கடுப்புல அடைச்சா உன்னை நான் சும்மா விட மாட்டான்டா, ஹண்டர் என்ன ஹண்டரு, எவன் வந்தாலும் வரலனாலும் நான் உன்னை இன்னைக்கு பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரே ஒரு மூஞ்சில ஒரு செதறக்கல்ல ஓடுவான். ஒட்ட ஒதுப்புல அவ்வளவுதான் தலைவன். இவனை நான் நிறுத்தாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கேன். இன்னொரு பக்கம் அவன் திரும்ப தன்னுடைய ஸ்வாடை பயன்படுத்தி அட்டாக் பண்ண. இவன் பண்றது எல்லாமே ரொம்ப மிகப்பெரிய சிங்கிள் அட்டாக்கா இருந்தாலும் பயங்கரமா டேமேஜ் ஏற்படுது. ஆனா இருந்தாலும் இந்த இடத்துல இருந்து என்னால இப்போ ஓட முடியாது, இவனை நான் தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குத்துணும் உடம்புலயே குத்திட்டு இருக்கேன். தன்னோட முழு வேகத்தையே பயன்படுத்துறான் ஹீரோவும். தன்னால முடிஞ்சலுக்கு நான் சாக மாட்டேன்டா, இந்த இடத்துல உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே அவன் மூஞ்சிலேயே எத்து கூட இருந்தாலுமே ஸ்வாடை பயன்படுத்தி அவனுக்கு வெட்டு கொடுக்குறான். ஹீரோ அவ்வளவுதான் சாகிற நிலைமைக்கு ரத்தம் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிடான். அவன் தூக்கி ஒரே ஒரு விசிறு தலைவன் அதோட போயிட்டு செவுத்துல மோதி ரத்தம் கக்கி அப்படி கீழே விழ ஹீரோவுடைய ஹெச்பி வந்து இப்போ 140ல இருந்து 1 தான் இருக்குது. இந்த இடத்துல நான் சாக போறேன் போலயே, எனக்கு இருந்த ஒரு லக்கு போயிடுச்சா, இந்த சிஸ்டம் இப்போ நான் சாக போறதை விரும்ப போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் வேற ஒரு இடத்துல என்னமோ ஒரு விஷயம் நடக்க போகுது. அப்ப இந்த மிஸ்டர் போனும் சிரிச்சுக்கினே வில்லத்தனமா அவனை அழிக்கலான்னு பார்க்க அதுக்கப்புறம் பார்த்தா வானத்துல திடீர்னு ஒரு விரிசலை ஏற்பட அது கொஞ்சம் கொஞ்சமா பெருசாயிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இந்த மிஸ்டர் போனோம் இவனை அட்டாக் பண்ணலாம் சொல்லிட்டு கிட்ட போக அவ்வளவுதான். வாழ்றதுக்கு சக்தியா இருந்தா மட்டும் பத்தாது, அறிவு இருந்தா மட்டும் பத்தாது, லக்கும் தேவை. அந்த லக்கு என்னை விட்டு இப்போ போயிடுச்சு அப்படின்னு யோசிச்சுக்கினே அதோட ஹீரோவும் அப்படியே மயங்கலான்னு போக அப்படியே அவன் கீழே வந்து அடுத்த நிமிஷம் வானத்துல இருந்து அந்த விரிசலை உடச்சிக்கின்னு யாரோ ஒருத்தங்க அந்த பறந்து வந்து ஹீரோவை சரியா அடிக்க போற நேரத்துல அந்த மிஸ்ட் போனை போயிட்டு அடிச்சு துவம்சம் பண்ணுவான் பாருங்க. அந்த கையே பறந்து போயிடும், சுவாட வச்சுட்டு இருக்க கையே. இன்னொரு பக்கம் ஹீரோவும் யாருடான்ற மாதிரி பார்க்க இது ஆண்டா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. இல்ல இந்த ஒரு நிலைமையா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஹீல் பண்ண ஆரம்பிக்க. சாரி என்ன மன்னிச்சிருங்க, நான் ரொம்ப லேட்டா வந்துட்டேன் அப்படின்னு பேசிக்கினே அவனை ஹீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அந்த மிஸ்டர் போனை எதிர்த்து நிக்கிறான். உன்னை நான் சும்மா விட மாட்டேன், என்னுடைய லிட்டில் மாஸ்டர் மேலேயா கை வச்ச, எவ்வளவு தைரியம் தான் எப்படி பண்ணிருவாடான்னு சொல்லிட்டு தலைவனுக்கு ஒரு அடி கொடுக்கறதுக்காக பார்த்தாலும் அவன் பெரு தான் வந்திருக்கான். பெரு செம்ம வேகமா அவனுடைய பாடியவே கீழ்ச்சிக்கணும் போக பாடியெல்லாம் பீஸா செதறது இன்னொரு பக்கம். அது மட்டும் இல்லாம இன்னமும் நிறைய இடத்துல அந்த மிஸ்டர் பன்ஸ் எல்லாமே அட்டகாசம் பண்ணிட்டு இருக்குங்க. அப்போ இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம டிராயிங் டீச்சரும் ஆஹா யாராச்சும் வந்து ஹெல்ப் பண்ணுங்கடா அண்டர் யாராவது இருந்தா வாங்கடான்னு சொல்லிட்டு அவனும் புலம்பிட்டு இருக்கு. ஆனா அவனே ஒரு அண்டர் தான், அவனே பயப்படுறான். ஒரு கட்டத்துல பார்த்தா அந்த இடத்துல அந்த மிஸ்டர் போனா செத்து போது என்னடா நீ அவனை பார்க்க நம்ம பெரு தான். பெரு பண்ண சம வேகத்துல அந்த இடத்துல இருக்க ஒவ்வொரு மிஸ்டர் பன்ஸையும் போட்டு கோத்தடி எடுத்துன்னு போயிட்டு இருக்கான். எல்லாமே அப்படியே செத்து கிடக்குதுங்க. பெருவோடைய கோவத்துக்கு ஒரு நியாயம் இருக்குது, எல்லாத்தையுமே அழிச்சிட்டு இருக்கான். மக்களை துன்புறுத்துற ஒன்னத்தையும் விடாம தன்னுடைய வேகத்தை பயன்படுத்தி மொத்தத்தையும் காலி பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் போற வேகத்துல பக்கத்துல இருக்க பில்டிங்களோட கண்ணாடிகள்லாம் உடைய யாருக்குமே தென் பண்ணல அவன் பண்ற விஷயம் என்னடான்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளவு வேகமா பண்ணுவான் எல்லாத்தையுமே. டவுன் ஃபுல்லாவே சுத்தியும் முத்தியும் பார்த்துட்டு எல்லாத்தையும் அடிச்சிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் யோசிக்கிறாங்க, அம்மா என்னதான் நடக்குதுங்க ஒன்னும் புரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தா பெருவும் அந்த இடத்துல இருந்து ஹீரோ கிட்ட எல்லா விதமான வேலையும் முடிச்சிட்டு வர அப்படியே மண்டி போட்டு தலை வணங்குறான். லேட்டா வந்தது எனக்கு மன்னிச்சிடுங்க, ஆனா ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப பாக்குறேன். யங் மானார்ச் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவனும் கேட்க அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சுன்னு கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்க நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல்லைக்கான ஆல் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போலதான் இந்த சாப்டர் தரமா இருந்திருக்கும்ல, இப்படிதாங்க போகும்போது ரொம்பவும் டிஃப்ரெண்டாவும் இருக்கும். கண்டிப்பா சோலோ லெவலிங்கோடைய அச்சல்னு சொல்ல மாட்டேன், நிறைய கதை வந்து டிஃபரெண்ட் ஆகுது. முடிஞ்ச அளவுக்கு மிஸ் பண்ணாம பாருங்க. அதே மாதிரி போர் அடிக்காமையும் போகும். என்னால முடிஞ்ச அளவுக்கு ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கா கொடுக்க பாக்குறேன். சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோவை இதே இடத்துல முடிச்சுப்போமா.
இப்போ இந்த எபிசோடில் ஸ்டார்டிங் எபிசோட்லேயே பார்த்தா நம்ம ஹீரோவோட பையனாக இருந்த சாஹோ வந்து டிராயிங் எல்லாம் அற்புதமாக பண்ணிட்டு இருக்கான். அது யாருடான்னு பார்த்தா ஷேடோ சோல்ஜர்ஸ் அந்த கமாண்டர் தான். பெரு, அயனு, டஸ்கு, ஈக்ரீஸு இந்த மாதிரியான ஒவ்வொரு ஆளையும் சின்ன வயசுலேயே வரைஞ்சி ரொம்பவும் ஆர்வத்தை காட்டிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அவனை வரைஞ்சிட்டே இருக்கும் போது திடீர்னு யாரோ ஒருத்தங்க அவனை முன்னாடி இருக்க பார்க்க ஒட்டி வயசுல பார்த்தியே நம்ம பெருவும் அப்பயே வந்திருக்கான். அவனை வரைஞ்சதெல்லாம் பார்த்துட்டு ஆஹா யங் மேனாச்சு, என்னை வரைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி, நீங்க என்ன தான் வரைஞ்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஆயுதுக்குனே பார்க்க ஆமா அது பெரு தானே, பெருவா அப்படி அழுது என்கிட்ட அந்த வயசுல கேட்டான் அப்படின்ற ஒரு சுயநனவோட இப்ப பார்த்தா ஹீரோவும் கண்மொழிக்க ஆமா நான் எங்க இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவனும் மூச்சுக்கினே பார்த்துட்டு இருக்க. ஓ ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும் அட்மிட் ஆயிட்டு அப்படின்ற ஒரு விஷயத்த அப்பனும் இப்பதான் யோசிக்கிறான். அப்ப அந்த ஆண்ட் அப்படின்னு அவனும் யோசிக்க அதுக்கப்புறம் பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல அவனோட போன்ல சோஹோ என்னடா ஆச்சு உனக்கு, கால் பண்ணாலே எடுக்கல, உனக்கு என்ன அதிகமான அடிபடிச்சிருச்சுன்னு பாடகிட்ட கட்டத்துமா ரெடியா இருக்கணுமா, உனக்கு வேணா இந்த வேர்ல்டுல யாருன்னா அவேக்னஸ் செய்யப்பட்ட பாடி கார்டு வேணா போட்டுமா, அதெல்லாம் வேணாம் அங்கிள் நானே பாத்துக்கிறேன், ஏன் இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க. அதுக்கப்புறம் ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்கிறான், நான் கண்ணை திறந்து கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் தான் ஆகுது, அப்ப 2 நாளமா நான் தூக்கத்துல தான் இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் இன்சிடென்ட் பத்தி தான் பேசுறாங்க. அந்த டிசாஸ்டர் நடந்தது கொரியாவுடைய யூனிவர்சிட்டியா இருக்கிற ஆர்ட்ஸ்ல பக்கத்திலேயே ஒரு டஞ்சன் பிரேக் ஆகி ஃபியூ டேஸுக்கு முன்னாடி தான் கண்ட்ரில மிகப்பெரிய டிசாஸ்டரா மாற இருந்த அந்த ஒரு விபத்தை வந்து தடுத்து நிறுத்திட்டாங்க. அது எப்படி அந்த மிராக்கல் நடந்தது தெரியல, ஆனா அந்த இடத்துல இருந்து மாஞ்சஸ் எல்லாத்தையுமே ஒரு நொடியில யாரோ காலி பண்ணிருக்காங்க. அவனும் யோசிக்கிறான், இந்த ஒரு டாபிக் தான் இப்போ உலகம் ஃபுல்லா பயங்கரமா பரவிட்டு இருக்கு. அந்த டஞ்சன் பிரேக் ஆனதுல இருந்து அந்த டஞ்சனுக்குள்ள நிறைய மிஸ்ட் பர்ன்ஸ் மான்ஸ்டர்ஸ் அப்புறம் நிறைய சுயநினைவே இல்லாத மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சது. ஆண்டர் அசோசியேஷன் சார்பில் இந்த இன்சிடென்ட்டுக்கு பொறுப்பேற்று சிட்டி ஃபுல்லாவே இதுக்கான என்ன ரீசன்றதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஆண்டர்ஸ் ரொம்ப தாமதமா போய் அந்த இடத்துல பார்த்தப்போ அந்த இடத்துல ஏற்கனவே மான்ஸ்டர்ஸ் எல்லாமே செத்து கிடந்ததுங்க. அது எப்படின்ற விஷயம் தெரியல, ஆனா பூமியில பயங்கரமான வெட்டுக்கீரல்கள் இருந்தது. அந்த பெஸ்ட் பர்ன்ஸ் எல்லாத்தையுமே யாரும் ஒரே நொடியில் அழிச்சிருக்காங்க. அப்புறம் நியூஸ்ல பார்த்தா ஒருத்தரும் புலம்புறான், நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க, அந்த இடத்துல இருந்த நிறைய மான்ஸ்டர்ஸ் ஒரே ஒரு மான்ஸ்டர் என்னன்னு தெரியல டக்குன்னு வந்து எல்லாத்தையும் அடிச்சு போட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனு சொல்ல ஹீரோவோ இதை கேட்டுட்டு அப்படியே டிவி நேர்த்திறான். அவனும் யோசிக்கிறான், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான், நான் அவேக்னிங் செய்ய பார்த்துட்டேன், ஆனா அது ஒன்றும் ட்ரீம் கிடையாது. யார் இந்த இடத்துல அவேக்னிங் செய்யப்பட்டாலுமே அவங்களால ஸ்ட்ராங்க முடியும், கண்டிப்பா என்னாலேயே லெவலப் பார்க்க முடியும் அப்படின்னு தன்னுடைய லெவலப்பை பத்தி அவனும் யோசிக்கிறான். பட் இருந்தாலுமே நான் அந்த சீராங்க அவேக்னிங் செய்யப்பட்ட மிஸ்ட் பண்ணியே அடிச்சிருக்கேன், அதுல இருந்து நான் எப்படி சர்வே ஆகினேன், எனக்கு அதுக்கப்புறம் எந்த விதமான சுயநனமும் இல்லப்பா. எவனையும் ஒருத்தனை மீட் பண்ண அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, நியூஸ்ல வேற என்னமோ பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க, என்னன்றது புரியலையான்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் இவனும் கையை பார்த்து யோசிச்சுட்டு இருக்கேன். காரணம் அது எல்லாத்தையும் பண்ணது நானு தான், நீங்க கவலையப்படாதீங்க, நானா யாரா அந்த வேலையை பார்த்தான்னு சொல்லிட்டு இவனும் கீழே பார்த்தா நம்ம பெருதா வெளியே வந்திருக்கான். ரொம்ப நாள் கழிச்சு பாக்குற யங் மேனாச்சு எப்படி இருக்கீங்க அப்படின்னு அவனும் அழுதுக்குனே பார்க்க, ஏய் நீயா, ஆமா யங் மேனாச்சு ரொம்பவே வளர்ந்துட்டீங்க, பார்க்க அற்புதமா இருக்கீங்க, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்க்கல. ஹீரோவும் சில மெமரிஸ் சின்ன வயசுல நடந்தது எல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அதாவது வந்து பெரு கூட தான் நல்லா பழகந்தாவும் அவன் கூடவே நல்லா ஜாலியாக இருந்ததை பத்தி எல்லாம் யோசிச்சு பார்க்கறான். எனக்கு நல்லாவே தெரியும் இந்த ஆண்ட் கூட நிறைய மெமரிஸ் எனக்கு இருக்கு பழசு எல்லாமே, இவன் எனக்கு நல்லாவே தெரியும் சொல்லிட்டு அவனும் பார்த்துட்டு இருக்க. பார்த்தா சின்ன வயசுல நல்லா ஒண்ணு பண்ண பழகி இருக்கானுங்க. அவன் தூக்கி கொஞ்சம் தானே, இவன் இன்னொரு பக்கம் தூக்கின்னு போறது என்ன, சோல்ஜர்ஸை வச்சு இவன் வேலை வாங்குதுன்னு எல்லா வேலையும் பார்த்து வச்சிருக்கான். நல்ல வேலை நான் மறந்தாலும் நீங்க என்ன மறக்கலையே, இப்போ வாச்சு உங்களுக்கு ஞாபகம் வருதா, நான் தான் பெரு, நான் கிராஸ்டு டிமென்ஷன்ல மாட்டின்னு இருந்தேன், சரி மாட்டின்னு இருந்த பதில் சீலா இருந்தேன்னா உங்களை காப்பாற்றணுன்ற ஒரே நோக்கத்துக்காக தான் யங் மானாச்சு இந்த இடத்துக்கு வந்தேன். நான் குழந்தையா இருக்கும் போதே மீட் பண்ண இவனால இந்த டார்க் கிரியேச்சர் எப்போ இப்படி வரும்னு எனக்கு புரியலையே, இவனை பத்தி நான் இன்னமும் நிறைய தெரிஞ்சுக்கணும். ஆனா என்ன இருந்தாலும் நீ சொல்றதை பத்தி பார்க்கும்போது எனக்கு அந்த அளவுக்கு நிறைய விஷயம் தெரியலப்பா. நீ ஒரு ஆண்ட் அவ்வளவுதானே, கரெக்டா சொல்றனா இல்லையா? கரெக்டா தான் சொல்றீங்க, நான் ஆண்ட் தான். டிமென்ஷன்ஸை கிராசிங் பண்ணும்போது அதிகப்படியான மானா எல்லாத்தையுமே கன்சீவ் பண்ணும். அந்த ஒரு நிலைமையில நான் வேற ஒரு டிமென்ஷன்ல வாழ்ந்துட்டு இருந்தேன், உங்களுக்கு ஒரு ஆபத்துன்னு உடனே அந்த இடத்துக்கு உடனே வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோக்கு சிஸ்டமும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குது. என்னடானா சிஸ்டம் விண்டோ வந்து இவன் தான் சாஹோக்கு பிரைவேட் கார்டியனா இருக்க போற ஒரு ஆளாம். பெருவோட லெவல் வந்து இப்போ ஒன்னா தான் இருக்கு, கவலைப்படாதீங்க, நான் மார்ஷியல் லெவல்ல இருக்கிற ஒரு கிரேடை சேர்ந்தவன், உங்களுக்கு ஒரு பிரைவேட் கார்டியனா இருந்து உங்களுக்கு எல்லா விதமான வசதியை செஞ்சு கொடுக்குறேன். ஆனா இந்த பைத்தியக்கார சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்து மார்ஷியல் லெவலா இருக்கிற என்னைய வந்து இப்படி சொல்லுது பிரைவேட்டா நானு அப்படின்னு அவனு காண்டாவ. அதுக்கப்புறம் ஹீரோவும் சரி எதுவா இருந்தாலும் ஓகே, இப்போ நான் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்க, குணமாயிட்டு. ஆஹா பார்க்கவே நல்லா தான் இருக்கீங்க, அது காரணம் யாரு, ஐயா தான், நான் ஹீல் பண்ணதுனால உங்க உடம்பு ஈஸியா ஹீல் ஆயிடுச்சு, இப்போ நீங்க நல்லாவும் ஒர்க் பார்க்கலாம், கவலைப்படாதீங்க. முக்கியமா சொல்ல போனா என்னுடைய கோல் வந்து இந்த இடத்துக்கு வந்ததுக்கான காரணமே நான் உங்களுடைய சீலை வந்து ரிலீஸ் பண்றதுக்காக தான். ஆனா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல யங் மானாச்சு, நீங்க உங்களுடைய சீலை நீங்களே உடச்சி என்னை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க. எனது சீலா, அந்த சீல் அப்பனா இதுக்கு முன்னாடி நான் கனவு கண்டப்போ எனக்கு ஒரு நினைவு வந்துச்சு, மற்றவங்க கூட ஃபைட் பண்ற மாதிரி. அப்போ அந்த ஒரு ஃபைட்ல எனக்கு கிடைச்ச பவர்ஸ் எல்லாத்தையுமே சீல் பண்ணிருக்காங்களா,
அப்போ அது ட்ரீம் இல்லையா, அது நிஜமா எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. அப்ப நான் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் போலயே. பெருவோ இன்னொரு விஷயத்த சொல்ல வரோம். இங்க பாருங்க, கிரேட்டஸ்ட் ஷேடோ மானார்ச் சன்ஜின்வோ அவர் தான் உங்களுடைய அப்பா. அவர் தான் உங்களுடைய பவர்ஸ் மொத்தத்தையும் உங்களுடைய மெமரிஸையும் சீல் பண்ணிட்டாரு, மறக்கடிச்சிட்டாரு. ஏன்னா நீங்க ஒரு நார்மலான வாழ்க்கையை வாழ்றதுக்காக இந்த ஒரு முடிவு எடுத்தது அவர் தான். என்னது, என்னுடைய அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஷாக்ல, டேய் எங்க அப்பா எங்கடா இருக்காரு, நான் வீட்டை விட்டு எங்கடா போயிட்டேன், அவர் எங்கடா போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி கத்துட்டு இருக்கான். இல்ல கவலைப்படாதீங்க, அவர் ஒன்னும் இந்த இடத்த விட்டு போகல, அவர் வந்து அவுட்டர் பிளேஸ்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காரு, நீங்க நினைச்சா போய் பார்க்கலாம். அவனை யோசிக்கிறான், டேய் ஸ்பேஸ்ல யாருன்னா போய் வாழ்வாங்கடா, எப்படிடா அது சாத்தியம், என்னன்னா சொல்ல வர ஒன்னும் புரியலையே. அவுட்டர் பிளேஸ்னா சிம்பிளி வந்து வேற ஒரு டிமென்ஷன்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க அவுட்டர் பிளேஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷேடோவை காமிக்க அவனும் புரிஞ்சுக்கிறான். இப்பதான் ஒரு முக்கியமான விஷயத்த பெருவும் சொல்ல ஆரம்பிக்கிறான். கிரேட்டஸ்ட் ஷேடோ மானார்ச் சன்ஜின்வோ அவர் இந்த இடத்த விட்டு அவுட்டர் ஸ்பேஸ்ல வாழ்றதுக்கான காரணமே நம்ம வேர்ல்ட டேக் ஓவர் பண்றதுக்காக வேற யூனிவர்சல்ல வாழ்ற வெவ்வேறு ஜீவராசிகள் நம்மளுடைய பூமிக்காக வரதுக்காக தயாரா இருக்குங்க. பட் ஆனா அதுங்க கிட்ட இருந்து காப்பதுக்காக உங்களுடைய அப்பா என்னுடைய மாஸ்டர் சன்ஜின்வோ அவர் தான் அந்த இடத்துல இந்த வேர்ல்ட பாதுகாத்துட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு பொறுப்பை வந்து அவனுக்காக சொல்ல ஆரம்பிக்கிறான். கேட்கவே இது கூஸ்பமா இருக்கும். அந்த ஆளுங்க யாருன்னா ஐட்டரிம்ஸ், அதாவது காட்ஸ் ஆஃப் அவுட்டர் ஸ்பேஸ். அவுட்டர் ஸ்பேஸ்ல வாழ்ற அந்த காட்ஸ் நம்மளுடைய உலகத்தை எடுக்கணும்னு பாக்குறாங்க. ஐட்டரிம்ஸ் அவங்க வந்து வெவ்வேறு உலகங்கள் இடையில ஒரு செஸ் போல சண்டைகளை நடத்த ஆசைப்படுவானுங்க. அந்த ஒரு விஷயத்துல எந்த உலகம் தொகுதோ அந்த உலகத்தை இவங்க கைப்பற்றிடுவாங்க. யங் மானார்ச், நான் எப்போ உங்களை மீட் பண்ண வந்த இந்த நிமிஷத்துல இருந்து உங்களோட கார்டியனா இருந்து உங்களுக்கு நிறைய விஷயத்த நான் சொல்லி கொடுக்க போறேன். அதுவும் கணக்கில் அடங்காத எனிமேஸ் இது வரைக்கும் நான் என்னுடைய வாழ்க்கையில சந்திச்சிருக்கேன். ஃபேக்ட் என்னன்னா இந்த கேட் அண்ட் மான்ஸ்டர்ஸ் எல்லாமே இந்த வேர்ல்டுல உருவாகிறதுக்கான காரணம் முடிவில்லாத மிகப்பெரிய வாருக்காக தான். இரவு யோசிக்கிறான், என்னடா இவன் வாரகீரன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சரி, என்னுடைய அம்மாவும் கூட போயிட்டாங்களா என்ன, உங்களுடைய அம்மாவை கேட்குறீங்களா, அவங்க கிடையாது. ஆனா அவங்க எங்க அப்பா எப்போ எந்த விட்டு மறைஞ்சாரோ அப்பயே அவங்களும் அந்த விட்டு காணுமே, அவங்களும் மறைஞ்சிட்டாங்களே, ரெண்டு பேரும் ஒன்னா தானே மறைஞ்சாங்க. அவனே யோசிச்சுட்டு இருக்கும்போது அவனுக்கும் யோசனை வருது, ஆமால சாயும் வந்து மறைஞ்சிட்டாங்க. ஐட்ரிம் இப்பதான் எனக்கு புரியுது. ஐட்ரிம் வந்து எர்த்துக்கு வரத்துக்கு முன்னாடியே அவங்களுடைய ஈவல் ட்ராப்ல போயிட்டு மாட்டிக்கின அந்த விஷயம் இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. அப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் ஐட்டரிம்னா அந்த காட்ஸ் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமா என்னுடைய பேரண்ட்ஸ் இந்த இடத்துக்கு திரும்பி வர்றதுக்கு. ஆமா யங் மனாச்சு, நீங்க கவலைப்படாதீங்க, நான் ஏன் கவலைப்பட போறேன். பல வருஷங்களா இந்த மாதிரி தனிமையில இருந்ததுக்கான காரணம் அந்த காட்ஸ்னா அந்த அளவுக்கு நான் இன்னமும் பவர்ஃபுல்லா மாறணுமா. ஆமா, எப்ப வேணாலும் அந்த வார் இந்த இடத்துல நடக்க போலாம். அவுட்டர் பிளேஸ்ல உங்க அப்பா அந்த உலகத்தை பாதுகாக்கிறாரு. நீங்க இந்த உலகத்துக்குள்ள இருந்து அவனுங்க எந்த விதமான வேலையும் பண்ணாம இருக்கிறதுக்காக நீங்க உன்னோட பக்கம் யங் மனாச்சா இருந்து ஸ்ட்ராங் ஆகி இது எல்லாத்தையுமே பாதுகாக்கணும். அதனால நீங்க லெவலப் ஆகணும். இந்தாங்க அதுக்கான சாவின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனை சாவி கொடுக்க, இதுதான் ஷேடோ டஞ்சனுக்கான கீ, இது ஷேடோ வேர்ல்டுக்கு போகிறதுக்கான கீயாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கப்புறம் அவனை அதை ஓப்பன் பண்ண அடுத்த நிமிஷமே அது கேட்டு ஓப்பன் ஆகும். யங் மனார்ச், கவலைப்படாதீங்க, இந்த இடத்துக்குள்ள நீங்க உள்ள போன அடுத்த நிமிஷமே உங்களுக்கு தேவையான விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க கடத்துக்கலாம். ஆனால் உங்க கூட இருப்பா எப்பவுமே. இன்னுமே இது என்னால நம்ப முடியல. அவுட்டர் ஸ்பேஸ் இந்த காட்ஸ் எல்லாமே வாரத்தை கொடுக்குறாங்க. அப்புறம் அப்படி இல்லைன்னா ஷேடோ மானார்ச், இது எல்லாமே நான்சென்ஸான விஷயம் தான். பட் இருந்தாலுமே ஸ்டில் எனக்கு இன்னமும் ஸ்ட்ராங் ஆகணும். ஏன்னா என்னுடைய பேரண்ட்ஸை நான் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னமும் லெவலப் ஆகுன்னு சொல்லிட்டு அவனும் ஒரு சபதம் எடுக்கிறான் அந்த இடத்துல இருந்து. அப்புறம் பிறகு ஹீரோ ஒரு விஷயத்த சொல்லியிருப்பான். சொல்லுங்க மைக்கிங் ப்ரோ, இடத்துல நீ இப்போ போயிட்டு என்னுடைய பையனா இருக்கிற சோகோடைய சீலை வந்து ரிலீஸ் பண்ணு. ஆனா யங் மானார்ச்சோடைய சீலை பிரிக்கணும்ன்றீங்க, எதுக்காக? ஒன்றும் இல்லை, ஐட்டரிம்ஸோடைய இன்வென்ஷன்ஸ் எல்லாமே இப்போ இடத்துல ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுங்க தான் திரும்பவும் கேட்டு மூலியமா மான்ஸ்டர்ஸை வெளியே வர போதுங்க. அதுக்குள்ளே இருந்து அவனால மட்டும் தடுக்க முடியும். அதனாலதான் சோகோவோடைய சீலையும் பவர்ஸ் அப்புறம் வந்து மெமரிஸ் எல்லாத்தையுமே நான் ரிலீஸ் பண்றேன். நீ வந்து அந்த உலகத்துல அவனுக்கு துணையா இருந்து பாதுகாக்கிற, நான் இந்த இடத்துல இது எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனும் சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோவும் அதான் சஞ்சின்வோம் அது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு அவர் சொன்னது உண்மைதான். இவர் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஆள் தான், இவர் நல்லா வளர இருக்கணும், இவருக்கு துணையா இருப்பான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனும் சொல்ல, அதுக்கப்புறம் அவனும் அந்த கேட்டுக்குள்ள இருந்து உள்ள போக ஆரம்பிக்க நம்ம கேட்டுக்குள்ள வந்துட்டோம். இதுதான் ஷேடோ டஞ்சன். பார்க்கவே இடம் பயங்கரமா இருக்கும். தக்காளி சோலோ லெவலிங் வர டஞ்சன்ஸை காட்டிலும் இந்த ஷேடோ டஞ்சன் வந்து பிரம்மாண்டமா இருக்கும் பார்க்கவே. அதோட இந்த ஸ்டார்டிங்ல இந்த எபிசோட்ல ஹீரோவோ இப்போ அந்த ஷேடோ டஞ்சனுக்குள்ள போயிருப்பான். அப்புறம் பெருவும் ஒரு விஷயத்த சொல்றான், இந்த லேண்டுக்குள்ள போறதுக்காக மாஸ்டரோட பர்மிஷன் இல்லாம யாரும் உயிரோட போகவே முடியாது, அதனால இதுக்கு பேரு ஷேடோ டஞ்சன். அப்ப அவனும் யோசிக்கிறான், அப்பனா இதுதான் அந்த ஷேடோ டஞ்சனா? இது பார்க்க ரொம்ப வித்தியாசம் கிடையாது, நார்மல் உலகத்துல இருக்க சிட்டியில வர டஞ்சன்ஸ் மாதிரி தான் இதுவும் இருக்கு. ஆனா இருந்தாலும் சில ரீசன் காரணமா ஏதோ எனக்கு ஃபெமிலியரான தெரிஞ்ச இதுவாட்டும் தெரியுது அப்படின்னு அவனும் பார்த்துட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் திடீர்னு வருது. அது என்னன்னா, ஒரு 4 மணி நேரம் கிட்ட இவன் உயிரோட இந்த இடத்துல சர்வே ஆகணும்.
அப்படின்ற ஒரு மெசேஜ் பார்த்துட்டு நான் சர்வே ஆகணும்னா கிட்டத்தட்ட 4 மணி நேரமா, என்ன இது இப்படி சொல்லுது அப்படின்ற மாதிரி ஆச்சரியத்தில் அவனும் பார்த்துட்டு இருக்கேன். வெறும் நீங்க கவலைப்படாதீங்க யங்மேனாச், நான் தான் உங்க கூட இருக்கல, உங்களுக்கு எதுவும் நடக்காம நான் பாத்துக்கிறேன். டைம் ஆரம்பிச்சிருச்சு, இப்பவே நீங்க ஆரம்பிக்கிறது உங்களுக்கு நல்லது. என்ன டைமு? ஓ இதை சொல்றியா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தா எனிமீஸ் எல்லாமே மேலே இருந்து இவனை வந்து அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு சென்ஸ் பின்னாடி அவனை வந்து நம்மள அட்டாக் பண்றானு அதை கெஸ் பண்ணிட்டு அடுத்த நிமிஷமே அவன் திரும்பி ஒரு கொத்து கொடுப்பான் பாருங்க. அந்த காப்ளின் வந்து சதுரம். இது என்ன எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குது. அப்புறம் பார்த்தா இது காப்ளின் ஸ்கவுட்னு போட்டிருக்கு. காப்ளின் ஸ்கவுட்டா? ஆமா, ஸ்கவுட் மீன்ஸ் இங்க பக்கத்துலேயே தான் இதோடைய மிகப்பெரிய கேங் இருக்கிறதுன வாய்ப்பு இருக்கு. இது அந்த குரூப்ல இருந்து பிரிஞ்சு வந்து உளவு வேலை பார்க்கறதுக்காக வந்திருக்கு. அட கடவுளே, அப்பனா இதை நான் இந்த இடத்துல உயிரோட விட்டேன்னா இதோடைய நண்பர்களை போய் கூட்டின்னு வந்துடும் போலியே. தேவையில்லாத பிரச்சனை எதுக்கு, இப்பவே இதுங்களை முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஓடி போயிட்டு அதை அட்டாக் பண்ணலாம் பார்க்க. அதுவும் அதோடைய எச்சரிக்கையை தன்னுடைய நண்பர்களுக்கு சொல்லலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோவை கரெக்டாக டக்குன்னு கிட்ட போயிட்டு இதோடைய நேம் ஒன்று எனக்கு அந்த அளவுக்கு கலரில் காமிக்கல, அப்போ நான் இது அந்த அளவுக்கு டேஞ்சரஸ் கிடையாது, அப்போ நீயும் நானும் ஒன்றுதான் போல லெவலில் சாவிடான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுவும் பயப்படும் போதே ஹீரோவும் பார்த்தா அதோடைய கையில் இருக்கிற அந்த ரத்தத்தை கொடுக்குற அந்த கொம்பை வந்து கீழே தள்ளி விட்டுறான். அடுத்த நிமிஷமே தன்னுடைய வெப்பனை எடுத்து தலையிலேயே ஒரு வெட்டு, அவ்வளோதான், அது காலி. இங்கே பார்த்தியா, நான் காப்ளின் ஸ்கவுட்டியே காலி பண்ணிட்டேன், வா பழம்புவோம். ஒன்ஸ் இந்த இடத்துல என்னை விடவும் ஸ்ட்ராங்காக இருக்கிற எனிமீஸ் எல்லாமே எனக்கு கலராக தெரிஞ்சது. ஆனால் அதுக்கப்புறம் நான் ஸ்ட்ராங்காகவே இதுங்க எல்லாமே என்னோட எனக்கு ஈக்குவலாக தெரிய ஆரம்பிச்சது. அப்படின்னா கலர் மாறுதுங்கன்னு அர்த்தம். அப்படின்னு இவங்களும் பேசிட்டு இருக்கும்போது வேற எங்கேயும் சவுண்டு கேட்க இவங்களும் யாரோட அந்த சவுண்டு போடுறான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கு. அப்போ பார்த்தா ஒரு காப்ளினும் ஸ்கவுட் வேலையை பார்த்து கொடுத்தது. அதுவும் இன்னொரு ஸ்கவுட்டு போல கரெக்டாக இவனுங்க பண்ண வேலையை எல்லாத்தையுமே தன்னுடைய கேம்ட்டு கூப்பிட்டு விடுது. அடைச்சா இன்னொன்று ஸ்கவுட்டா, நான் கவனிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவனு யோசிக்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துக்கு ஒரு காப்ளின் கூட்டமே வந்துடுது. அந்த கூட்டத்தோட தலைவனா இருக்கிறது காப்ளின் சென்ட்ரேஷன், அப்புறம் காப்ளின் டிக்ரேஷன். ஹீரோவும் அடடா இவனுங்க என்னால் சமாளிக்க முடியாது போலியே, எப்பா பெரு உன்னுடைய உதவி எனக்கு தேவைப்பா, எனக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் ஆசை, ஆனால் இப்போதைய சூழ்நிலையில் என்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்றது எனக்கே டவுட்டு தான். ஏன்னா இந்த ஒரு சூழ்நிலை என்னுடைய மாநாச்சு ஃபுல்லாகவே ட்ரைன் ஆனதுனால நான் என்னுடைய முழு உருவத்தை பெறலை. இந்த ஒரு உருவத்துலேருந்தே நான் உங்களுக்கு ஐடியாலஜிலாம் கொடுத்து தான் சண்டை போடுறதுக்கு உதவ முடியுமே தவிர முழுமையாக களத்தில் இறங்கிலாம் சண்டை போட முடியாது. ஏன்னா ஏற்கனவே நிறைய பவர்ஸ் நான் பயன்படுத்துகிறேன் உங்களுக்காக மாநாடு. நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், நீங்கள் தான் இதில் சர்வே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் நான் இந்த பேட்டில் இன்வால்வ் ஆகணும்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கெயின் ஆகாது. அதனால் புரிஞ்சுக்கோங்க, நான் இதில் இறங்கி சண்டை போட உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் டிக்ரீஸ் ஆகிட்டு தான் போயிட்டுருக்கோம். ஓ இது வேறு கதையா, அப்போனா நீ ஹெல்ப் பண்ண முடியாதுன்ற எனக்கு கண்டிப்பாக பண்ணுவேன், இப்போ முடியலனாலும் ஒரு எமர்ஜென்சியான டைமில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனும் சொல்ல. இதுக்கப்புறம் பார்த்தா காப்ளின் கூட்டமே இவன் மேலே கத்தியெல்லாம் எதிர்த்து அட்டாக் பண்ண வர. சரி இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அடிச்சு அந்த காப்ளினுடைய நெத்தியில் இருக்கிற அந்த கோடாலை எடுக்க அதுவும் செம்ம ஸ்பீடாக பறந்து வரதுல ஹீரோ அதை பயன்படுத்தி சுத்த விட்டு அது எல்லாத்தையுமே அடிச்சிட்டு இருக்கான். சூப்பர், என்னுடைய ஸ்கில் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கு. இன்விசிபிள் லேண்ட் மூலியமாகவே இது எல்லாத்தையும் அடிக்க முடியுது, என்னால் அதை உணர முடியுது. இதுதான் ஹீரோக்கான ரூரல் அத்தாரிட்டி. அதுக்கப்புறம் ஹீரோவை பார்த்துட்டே இருக்கும் போது திடீர்னு பார்த்தா அவன் பக்கத்தில் ஒரு அன்பு வர அதை அவன் கரெக்டாக பிடிச்சிடறான். என்னது ஆர்ச்சர்ஸா, இவனுக்கு கூட இருக்கானுங்களா, சரிங்களா நீ விட்ட அம்பை உனக்கே தரேன்னு சொல்லிட்டு இன்விசிபிளான ஒரு அம்பை பயன்படுத்தி விடுவான் பாருங்க. தக்காளி தரமாக அது நெத்திலேயே போய் சொருவான். என்னோட பக்கம் இந்த எபிலிட்டி எல்லாம் பார்த்துட்டு நம்ம பெருவோ ஷாக் ஆகுறான். என்ன இவர் பண்ணிட்டு இருக்காரு, ரொம்பவும் ஆச்சரியமா இருக்கு. யங் மானாச்சோடைய சைல்டுஹுட்லயே அவருடைய பிறப்பே முடிவு பண்ணிருச்சு. அவர் லெஜெண்டரி ஹீரோவா வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றது. ஏன்னா அப்பவே அவருடைய ஸ்கில் எல்லாமே ரொம்ப அற்புதமா இருக்கும். ரூரல் அத்தாரிட்டியை பயன்படுத்தி இந்த இடத்துல அடிக்கிறாரு. என்னோட பக்கம் இன்விசிபிள் ஹேண்டல்னால ஒரு வில்லையே கிரியேட் பண்ணி அடிக்கிறாருன்னா கண்டிப்பா அவர் நிறையவே முன்னேறி இருக்காரு. என்ன இருந்தாலும் இந்த பவர்ஸ் எல்லாமே உருவானதுக்கான காரணம் எல்லாத்தையும் அழிக்கிறதுக்காக மட்டும்தான். அப்ப பார்த்தா சின்ன வயசுலயே இவன் யாருக்கிட்டயும் பழக மாட்டான், எல்லாரும் இவனை விட்டு ஒதுங்கிதான் இருப்பாங்க. ஏன்னா இவனுக்கு முன்னாடி ஒரு ஷேடோ படிக்க இருக்கு. அந்த ஒரு உலகத்துல இவரு பீஸ்ஃபுல்லான லைஃப் அந்த அளவுக்கு வாழ முடியாது, எல்லாருமே இவரை ஒதுக்குவாங்க. பட் ஆனா இப்போ அப்படி கிடையாது. இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காக ஐட்ரீம் கிட்ட இருந்து இவர் தான் இப்போ இந்த இடத்துல நிலையா நின்று காப்பாற்ற போற ஆளு. அதுக்காக இவருக்கு பவர் தேவை அப்படின்னு சொல்லவும் இன்னொரு பக்கம் பார்த்தா அவ தரமா எல்லாத்தையும் போட்டு கட் பண்ணிட்டு இருக்கான். யங் மானாச்சோடைய பவர் இப்பதான் ஆரம்பிக்குது. அவரு அட்டகாசம் பண்ண போறாரு. அதுக்கப்புறம் ஹீரோக்கள் அவ்வளோப்பாங்க. அதுக்கப்புறம் வேற விஷயத்துக்காக அவன் ரூரல் அத்தாரிட்டியை பயன்படுத்தலாம் பார்க்க, அடடா என்ன இது 10 கிலோக்கு மேல என்னுடைய ரூரல் அத்தாரிட்டியோட வெயிட் வந்து தாங்காது போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்துட்டு இருக்கும்போது இவனுக்கு பின்னாடி பார்த்தா ஒரு காப்ளினும் வந்து அடிக்க இவனுக்கு பயங்கரமா காயம் ஏற்படுது. அது வெள்ளத்தனமா சரிக்கிட்டு இவனுக்கு பார்த்துட்டு கட்டு போயிட்டு அது மூஞ்சிலே குத்த வெறும் லிட்டில் மானாச் நீங்க நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு அவனு கேட்க, இன்னொரு பக்கம் அந்த காப்ளின் படையோட தலைவனா இருக்கிற ஒருத்தனும் அவனை அழிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோவை பார்த்தா கிட்டத்தட்ட HP வந்து 190 160 இருக்கு. ரொம்ப வலிக்குது ஆனா விட மாட்டேன், சாவங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய முழு பவரை பயன்படுத்தி அந்த இதுல இருக்க ஒவ்வொருத்தரை அடிச்சுட்டே போயிட்டு இருக்கான். பவர்லெஸ்ஸா இருக்கிறவன் இதுல செத்து போவான், பவர் இருக்கவும் மட்டும் கடைசியா இருக்க சர்வே ஆகும். இந்தங்கடா வாங்கிக்கோங்கடா சொல்லிட்டு ஒரு தடவை விடாம அடிச்சுட்டு இருக்கு.
இந்த பக்கம் ஹெச்பி அவனுக்கு குறைஞ்சிட்டே இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. கிட்டத்தட்ட 53 லெவலுக்கிட்ட ஹெச்பி வர இருந்தாலுமே சண்டையை போட மாட்டான். கண்டினியூஸா அவனுக்கு போட்டு அடிச்சுட்டே இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, நீங்க புதிய ஸ்கில்லா இருக்கிற ரீசைலன்ஸ் சொல்லப்படுற ஸ்கில்ல வந்து அச்சீவ் பண்ணி லெவல் 1 அடைஞ்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு நிறைய லெவல போவாங்க. பார்த்தா எல்லாத்தையும் கொண்டு போட்டு வச்சுட்டு இருக்கான் ஈஸியா. பாடியும் ஒரு வழியா கொண்டுட்டேன் எல்லாத்தையும். பார்த்தா ரிமைனிங் டைமிங்ல வந்து 4 மணி நேரம்ன்றது முடிஞ்சிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு பெரு கிளாப் தட்டுறான். சூப்பர் மாறாச்சு, நீங்க வேற லெவலு. நான் பெரு டவுட்டே வேணாம் அவங்க மேல. இதுக்கப்புறம் நான் எல்லாமே நீங்க சமாளிச்சுப்பீங்க எங்க மேலாச்சு. டேய் சண்டையை கோத்து விட்டா வேடுக்கு பாக்குற வந்து ஹெல்ப் பண்றானா ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு தானே சொன்னேன். கடைசி வரைக்கும் நீ வந்து ஹெல்ப் பண்ணவே இல்லைல்ல. அதுக்கப்புறம் ரிவார்டும் கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த ரிவார்டை செக் பண்றதுக்கு ஹீரோவை ஆசைப்படுறான். சரி என்ன ரிவார்டுன்ற பார்த்துவோம். ஃபர்ஸ்ட் பார்த்த ரிவார்டில் வந்து ஒரு ரோயின் ஸ்டோன், அதாவது ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் கிடைக்குது. வெறும் சந்தேகமே வேணாம், ரோயின் ஸ்டோனு இதை யூஸ் பண்ணாருன்னா ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் கிடைக்கும். அது என்னுடைய மாஸ்டர் மாதிரியே. என்ன பக்கம் சோகம் என்னன்னு புரியல. ரோயின் ஸ்டோனு இதில் வேற ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் போடுது. அது எப்படி நான் கற்றுக்கிட்டேன் அந்த ஸ்கில்லு. எங்கம்மாச்சு கவலைப்படுத்தீங்க, ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் எல்லாமே ஈஸி தான். அதுக்கப்புறம் அவனும் அந்த அடிப்பட்ட எடுத்து பார்க்க, என்ன இது எந்த இடத்துல அடிபட்டு இருந்துச்சு அது எதுலையுமே காணும். நான் ஃபைட் தான்டா பண்ணேன், டெவலப் ஆனேன். இப்படி இருக்கும்போது கூடவே சேர்ந்து ஹீரோ ஆயிடுமா? சூப்பர் தான். முன்னத்து கம்பேர் பண்ணா இப்போ ஏதோ பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆனால் இருந்தாலும் நான் இன்னும் அவைக்னிங் பண்ண மாதிரி எனக்கு எதுவும் தோணலை. ஏன்னா நான் போகிற சண்டைலாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது. கவலைப்படாதீங்க, டெவலப் ஆனால் மட்டும் பத்தாதுன்றது கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸும் கூட கெயின் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இந்த சிஸ்டத்து கூடயே ட்ராவல் பண்ண முடியும். பாஸ்ட்டில் என்னுடைய மாணவச்சாக இருக்கிற அவர் வந்து எப்படி யூஸ் பண்ணாரோ இந்த சிஸ்டத்தை, அதே மாதிரி நான் உனக்கு இந்த வளர்றதுக்காக இந்த இடத்த சொல்லித்தரேன் யங் மாணாச்சு. நீ கவலையப்படாதீங்க. சரி ஓகே இந்த ரிவார்டை பயன்படுத்தி பார்ப்போம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ அந்த ரோயின் ஸ்டோனை பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். அது உடைச்ச அடுத்த செகண்டே அவனுக்கு சுற்றியும் ஷேடோவால் சூழ அவனுக்கு என்ன நடக்குன்ற விஷயமே புரியல. ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் இப்போ இதுதான் முறையாக கற்றுக்க போகிறான். நான் இப்போ ஷேடோ சோல்ஜர்ஸை உருவாக்கணுமா? அதுதானே ரூல்ஸே. கரெக்டாக சொன்னீங்க. இறந்து போன சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் உயிரோடு திரும்பி வர வைக்கலாம். அதுவும் ஷேடோ மாதிரி. இப்போ நான் எப்படி இந்த இடத்துல இருக்கணும் அதே மாதிரி. உண்மையாக சொல்ல போனால் இந்த ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷனுடைய உண்மையான எசன்ஸ் ஆஃப் தி அத்தாரிட்டி கிரியேட் பண்ணப்பட்ட ஆலையை வந்து கரண்ட்ல நம்ம ஷேடோ மானாச்சு ஆன லார்ட் சஞ்சின்வு தான். சோஹோவை யோசிக்கிறான். அப்போ இது லைக் ஒரு நெக்ரோமேன்சி மாதிரி தானா? என்னால் இந்த சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே கமெண்ட் கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் அண்ட் பண்ணி அவங்கள என்னுடைய ஷேடோ சோல்ஜர்ஸாக மாற்ற முடியும். அப்போ நான் வீக்காக இருக்க எல்லாருமே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுவும் என்னை விடவும் வீக்காக இருக்கவங்கள. இது லைக் சமனிங் டைப் மேஜிக் தான். சரி யூஸ் பண்ணுவோம். ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் சொல்லிட்டு அந்த சோல்ஜர்ஸ் மேலே அவனும் பயன்படுத்தலாம்னு பார்க்க, ஏன் இது ஒர்க் ஆகல? இந்த ஸ்கில்லுக்கு இப்படி தானே சொல்லுவாங்க ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன். என்ன பக்கம் பெருக்கும் இப்போ தான் தோணுது ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணணும்னா அது ஒரு தகுந்த வார்த்தை இருக்கு. அப்போன்னா நான் வந்து டைரக்டான ஒரு வார்த்தையை பேச முடியாது, மறைமுகமாக ஒன்று சொல்கிறேன். அதுக்கான வார்த்தை என்னன்னா அப்படின்னு அவனும் சொல்லி இதை கேட்டு அவன் பூரிச்சு போயிடான். பெருவான் ஹீரோவும் பார்த்தா அரைஸ் அப்படின்னு அவன் சொல்ல, அதோட இந்த இடத்துல இந்த இப்போ இந்த எபிசோட்ல ஹீரோவை அரைஸ் சொன்ன பிறகு இப்போ அந்த இடத்துல இருந்து செத்து கிடக்கிற காப்ளின்ஸ் எல்லாமே அப்படி அரைஸ் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 3 கிட்ட அரைஸ் பண்ணியிருக்கான். ஷேடோ காப்ளின் லெவல் 1ஆகவும் காமன் ரேங்காகவும் இருக்கு. அடக்கழுவில் இதுதான் ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷனான்னு சொல்லிட்டு அவங்களும் ஷாக் ஆகுவேன். இது பார்க்கவே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தாலும் ஆனால் என்னால் சின்ன லெவலில் இவனுக்கு மட்டும் தான் நான் அரைஸ் பண்ணியிருக்கேன்னா. பெரு ஒன்னொரு பக்கம் யோசிக்கிறான், என்னாச்சு ஆஸ் யூஸ்வலாக புதுசாக எக்ஸ்ட்ராக்ஷன் செய்யப்படுற ஷேடோ சோல்ஜர்ஸ் எல்லாமே ஒரு சில தடவை வீக்காக தான் இருப்பாங்க. அவங்க இதுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையில் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணும்போதே ஸ்ட்ராங்காக வருவாங்க. இதுக்கப்புறமா அவங்க லெவலை வைத்து தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப் பண்ணுறது மூலிமா ஸ்ட்ராங் ஆகலாம். இன்னொரு பக்கம் சோஹோ இதுங்களை பார்த்துட்டு ரொம்ப குட்டியாக இருக்குதுங்க, அதான் எனக்கு கடுப்பாகுது. இதை கேட்டுட்டு அதுங்க எல்லாமே கண் கலங்குதுங்க. நீங்கள் சொல்கிறது உண்மை தான் யங் மானாச்சு. இவங்க எந்த அளவுக்கு வீக்காக இருப்பாங்க கூட தெரியலையப்பா. லைட்டாக தான் வீக்காக இருப்பாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க. அப்போ கூட நான் இந்த இடத்த விட்டு போயிட்டேன்னா இவங்க எல்லாமே மறைஞ்சிருவாங்க. ஆமாம் தானே அப்படின்னு கேட்க, இல்லை அதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் இந்த ஸ்கில்லை எப்போல்லாம் பயன்படுத்துறீங்களோ அப்போல்லாம் அது வந்து உங்களிலேருந்து வெளிப்பட ஆரம்பிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தேவைப்படுற நேரத்தில் ஷேடோ ஸ்டோரேஜில் இவங்கள சேர்த்து வச்சுக்கலாம். அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. என்னை ஏமாத்தலாம் பார்க்குறியா? வெறும் யோசிக்கிறான். இவர்கிட்ட நான் என்ன சொல்லி புரிய வைக்கிறதோ என்னுடைய அறிவுக்கு தகுந்த மாதிரினா நான் சொல்ல முடியும். இந்த ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் மூலிமா அவருடைய சோல்ஜர்ஸை அட்டாக் பண்ண வச்சு இவர் ஈஸியாக எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணலாம். வெறுவும் இங்கே பாருங்க யங் மானாச்சு, நீங்கள் இந்த ஸ்கில்லை பற்றி தரக்குறைவே யோசிச்சுட்டு இருக்கீங்க, எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் இப்போ இல்லைனாலும் ஒரு நாள் கண்டிப்பாக யோசிப்பீங்க. கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கிறதுல இதுதான் குட் ஸ்கில்ன்றதை என்னை இதுக்கு முன்னாடி பயன்படுத்தினதை வச்சு தான் நான் சொல்கிறேன். சரி ஓகே நான் ஒன்றும் அந்த அளவுக்கு சோகமாக இல்லை. என்ன ஓகேவா பெரு? அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோக்கு பசிக்க ஆரம்பிக்குது. அடுடா நான் நினைக்கிறேன் இப்போ எனக்கு தெரிஞ்சு பயங்கரமாக பசிக்குது. 2 நாளாக இங்கே இதில் இருக்கும் போல. சரி இந்த இடத்த விட்டு எப்படி நான் வெளியே போகுது பெரு? அதெல்லாம் பிரச்சனையே இல்லை யங் மானாச்சு, நீ எந்த டைம் வேணாலும் இந்த இடத்த விட்டு போகலாம். டஞ்சன் கீயை பயன்படுத்தி இதே திரும்பி வரலாம். சரிவா போய் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு வருவோம். சரி ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தா ஒன்று பக்கம் சாப்பிட்ட சாப்பாடை யோசிச்சு பார்த்துட்டு ஆஹா எவ்வளோ பிரமாதமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ஜாய் பண்ணி அதை சாப்பிட்டுட்டு இருக்கேன். நான் கொஞ்சம் கூட இது பார்க்கல. ஹாஸ்பிட்டலில் கொடுக்குற இந்த சாப்பாடு இந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும்
ஒன்று டேஸ்ட்டே வேற லெவல்ப்பா. வெறும் யோசிக்கிறான் யங் மானாச் 2 நாள் பசியில் இருக்கவே பசியோட எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் அவனுக்கு சுவையாக தான் இருக்கும். அப்புறம் யங் மானாச் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படியெல்லாம் அந்த பவர்ஸை பயன்படுத்தணுன்றது. ஏன்னா நான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கான காரணமே உங்களுக்கு உதவி பண்ணதான். அதனால உங்களுடைய 3 கோல் இந்த இடத்துல இருக்கு. அது என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த பூமியை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும், அதுவும் அவுட்டர் ஸ்பேஸில் இருக்க மான்ஸ்டர்ஸ் கிட்டேருந்து. அப்போ அதுக்காக தான் நான் கட்டாயமாக இப்போ டஞ்சனில் போட்டு மான்ஸ்டர்ஸ் எல்லாம் ஆன் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணணும். கரெக்டாக சொன்னீங்க. இந்த மான்ஸ்டர்ஸ் அழிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் லெவலப் ஆகணும். எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு இடத்த காப்பாற்றலாம் ஈஸியாக. லைக் நீங்கள் ஒரு மானாச்சா மாறிட்டீங்கன்னா அதுவே போதும். 2வது கோல் மிஸ் சாஹிம் வந்து எந்தத்தில் இருக்காங்கன்ற ஒரு விஷயத்த நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும். ஏன்னா அவங்களுடைய அம்மா எந்தத்தில் இருக்காங்கன்றது யாருக்குமே தெரியாது. அவுட்டர் ஸ்பேஸில் மான்ஸ்டர்ஸ் கிட்ட அவங்க மாட்டின்னு கூட இருக்கலாம். கட்டாயமாக அந்த மான்ஸ்டர்ஸ் அழிக்கிறது மூலியமாக நம்மளுக்கு அதுக்கான க்ளூ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனாலேயே இந்த டஞ்சன்ஸை போயிட்டு நம்ம கிளியர் பண்ணுறோம். என்ன ஓகேவா? சரியா சொன்னீங்க மை லிட்டில் கிங். 3வது மிஷன் என்ன ரொம்பவும் இம்பார்ட்டன்டானது. அது என்னன்னா என்னுடைய பவர் மொத்தத்தையும் நான் ரெக்கவரி பண்ணுறது. அது ஏன்னா நான் உங்களுக்கு ஒரு ப்ரைவேட் கார்டியனா இந்த வேலை பார்க்க வந்திருந்தேன். அந்த வேலையை பண்ணுறது எனக்கு சக்தி வேணும்ல. உங்களுக்கு திடீர்னு ஏன்னா ஒரு ஆபத்துனா அது மட்டும் இல்லாமல் என்னுடைய உண்மையான பவர் காமிக்கணும். நான் ஒன்றும் வெத்து கிடையாது கெத்துன்றதுக்காக. அதனால நான் ரெக்கவர் ஆகணும்னு சொல்லிட்டு அவன் அதுக்கு புலம்ப. சரி உன்னுடைய பவர் எல்லாத்தையுமே ரெக்கவர் பண்ணுறது எப்படி நீ பண்ணுவேன்? ஒன்றும் இல்லை, நான் என்னுடைய டார்கெட்டாக கருதப்படுற யாராக இருந்தாலும் அவங்களுடைய மேஜிக் அண்ட் நாலேஜ் இது ரெண்டுத்தையுமே நான் அப்சர்வ் பண்ணி கன்சியூவ் பண்ணுறது மூலிமா என்னுடைய பவர்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆகும். ஏன்னா நானும் ஒரு ஷேடோ சோல்ஜர் இல்லை. நீங்கள் பயன்படுத்துகிற ஒவ்வொரு விஷயத்தையும் நானும் பாதிக்கப்படுவேன்றது உங்களுக்கு இப்போவாச்சும் புரியும். அதனால் நான் ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிட்டு என்னுடைய முழு சுயரூபத்தை நீங்கள் பார்க்கணும். அதுக்கு எனக்கு தேவை நான் மேஜிக்கை சாப்பிட்ணும். மேஜிக்கை சாப்பிட்ணுமா? என்னடா சொல்கிறேன்? அப்போ அந்த டென்ஷனில் போய் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சாப்பிட்டுன்னு இருக்கவன் அதுக்கப்புறம் சரி வா நான் ரெடி ஆகிட்டேன் போகலாமா. வெறும் உங்ககிட்ட யங் மானாச்சு இந்த டென்ஷன்ஸ்க்காக உள்ளே போகக்கூடிய ஹண்டர் லைசன்ஸ் இருக்குது. ஏன்னா முதல்ல நீங்கள் இந்த இடத்துல இந்த ஹண்டர் அசோசியேஷனில் போயிட்டு உங்களுடைய மேஜிக் மெஷர்மெண்ட் எடுங்க. நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு ஈஸியாக நகர முடியும். மேஜிக் மெஷர்மெண்ட்டா? நான் இப்போ தான் அவைக்னிங் செய்யப்படுறதுனால கண்டிப்பாக எவ்வளோ இருக்கும் தெரியல. என்னோட லெவலு கொஞ்சம் எஸ் ரேங்க் லெவலுக்கு இல்லைனாலும் ரொம்பவும் மோசமான ரேங்க் எனக்கு இல்லைன்னா சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த இதுலேருந்து அவனும் போக உங்களுடைய மேஜிக் லெவல் வந்து 46 அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த லைசன்ஸை கொடுக்க ஹீரோவாதை வாங்கும்போது அடடா நான் வெறும் ஒரு ரேங்கர் ஹண்டர் தானா? சுத்தமாக புரியல. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்? அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஹண்டர் அசோசியேஷனை விட்டு அந்த கிளம்பி வர வெறும் இங்கே பாருங்க ஹண்டர்ஸோடைய ரேங்கின் அடிப்படையில் தான் அவங்களுடைய மேஜிக் லெவல் மொத்தமே டிசைட் செய்யப்படுது. அதுபோல் உங்களுடைய ரேங்க் இந்த இடத்துல கம்மியாக இருக்குன்னா அப்பப்போ அதை இன்னமும் இன்க்ரீஸ் பண்ணணும். இதெல்லாம் பார்த்தா அது யங் மானாச்சு அப்படின்னு பெரு சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோக்கு ஒன்று பக்கம் கடுப்பாக இருக்குது. அடிச்சா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இவ்வளோ கம்மியாக இருப்பேன்னு. ஷேடோ அத்தாரிட்டியோடைய லெவல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அப்போ என்னுடைய ரேங்க் ரேங்கராக இருக்கிறதுனால எந்த விதமான தப்பும் கிடையாது. ரியலி நான் தான் இந்த இடத்த ப்ரொடெக்ட் பண்ணணும்னா அதை விடுவோம் அதிகப்படியாக நான் ஸ்ட்ராங் ஆகணும். ஆனால் கவலைப்படுத்துங்க மற்றவங்களுக்கு வேணால் அது கஷ்டமாக இருக்கலாம், உங்களுக்கு ஈஸியாகிடும் அந்த லெவலுக்கு. அதனால் நீங்கள் எந்த விதமான வருத்தமும் பட தேவையில்லை. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் இந்த இடத்துல நான் ஒரு ஹண்டராக இருக்கேன்னா எதனா ஒரு ஹண்டர் பார்ட்டியில் சேர்ந்து ரேங்க் அப்படி இல்லைனா எஃப் ரேங்கர் ஹண்டர்ஸ் கூட வேலை பார்த்துக்கணும். ஆனால் நான் வந்து அந்த மாதிரிலாம் விட்டுட்டு தனியாகவே போய் டஞ்சன்ஸை கிளியர் பண்ண போகிறேன் அப்படின்னு அவனும் உன்னை பக்கம் பார்த்துட்டு இருக்க. ஆமாம் என்ன இது அப்படின்னு அவனும் பார்த்துட்டு இருக்க. பெருவான் இது வாய்ப்பு இல்லை என்ன இது. அப்புறம் பார்த்தா டஞ்சன்ஸோடைய ரைடில் பார்த்தா தனித்தனியாக ஆளுங்க எல்லாருமே பிரித்து விட்டு இருக்கானுங்க. ஸ்ட்ரைக் வாட சேர்ந்த ஒரு குரூப்பும் பயங்கர மாத்தத்தில் அந்த உல்ஃப் மான்ஸ்டர்ஸ் எல்லாருமே அடிச்சிட்டு இருக்குங்க. இந்த பக்கம் மைண்டும் பண்ணுற டீமை சேர்ந்தவனுங்க எல்லாருமே தயாராக இருக்கானுங்க மான்ஸ்டர்ஸ் கிட்டேருந்து எசன்ஸ் ஒன்று கலெக்ட் பண்ணுறதுக்காக. மொத்தமாக கிட்டத்தட்ட இந்த இடத்துலேயே இவங்களுக்கு தனி ஆளுங்க இருக்காங்க. கண்டிப்பாக ஈஸியாக முடிச்சிருவாங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு. இவனுங்க இந்த இடத்துல வேலை செய்யட்டும். ஆனா நமக்கு தகுந்த வேலை இன்னொன்னு இருக்கு. என்னதான் ரேங்கரா இருந்தாலும் இந்த டஞ்சன் மொத்தம் எனக்கு தான் அப்படின்னு ஹீரோ வந்ததுலேருந்து மைனிங் பண்ற குரூப் கூட போயிட்டு மைனிங் பண்ண ஆரம்பிக்கிறான். அட கடவுளே என்ன இது வடையவே மாட்டேங்குது. சரி நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன், நீங்க இந்த இடத்துல புதுசாக வேலை செய்யறீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவும் நான் இப்பதான் அவைக்னிங் செய்யப்பட்ட ஒரு ஹண்டர், நீங்க டாலியும் நீங்க எங்கென்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா டிராயிங் டீச்சர் தான். உங்களை நான் இந்த இடத்துல பாப்பேன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சீனியர். உங்களை பார்த்தல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த டஞ்சன்ல உங்க கூட நான் இருக்கிறது பெருமைப்படுறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய வேலையை கடினமாக உழைச்சி பண்ணிட்டே இருக்க. அப்போ அவரும் அட கடவுளை இவன் இப்படி நினைச்சிட்டு இருக்கான். சோகோ சொல்லுங்க என்னை மன்னிச்சிடா. அதே யூனிவர்சிட்டியில் நடந்த அந்த சம்பவத்தில் நான் அந்த மாதிரி வாங்கியிருக்க கூடாது. எனக்கு அந்த அளவுக்கு பயமா இருந்தனால என்னால் எதுவுமே பண்ண முடியல. நான் அந்த இடத்த விட்டு பயந்து ஓடி வந்துட்டேன். ஆனா அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது நான் ஒரு ஹண்டராக இருந்து இந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாதுன்னு. என்னை மன்னிச்சிடுறேண்ணே. இல்லை பரவாயில்ல, நீங்க உங்களுடைய தலையை துவக்குங்க. இதுக்கெல்லாம் ஏன் இந்த அளவுக்கு போய் இறங்கி வந்து மன்னிப்பு கேட்குறீங்க. நீங்களும் ஒரு ரங்கர், இப்போ நானும் ஒரு ரங்கர். நல்லாவே ஒன்றும் வேலை செய்யலாம், ஃபீல் பண்ண
பண்ணாதீங்கன்னு சொல்ல இதை கேட்டுட்டு அவனு ஷாக் ஆகுறான். என்னது இவன் என்ன இவ்வளோ நல்ல மனசு கொண்டோட இருக்கான். டேய் அது மட்டும் இல்லாமல் என்னடா நீ வேற ஈரங்கரா? ஆமா என்னுடைய மான லெவல் வந்து 46. நான் இப்போ ஈரங்கர் ரொம்ப லோவாக இருக்கேன். என்னுடைய மான வந்து ரொம்ப லோவாக இருக்கேன். இதுக்கு வாய்ப்பே இல்லையே. ஆனால் நான் அந்த இடத்துல பார்த்தது அப்படின்னு அவனு மனசு கூட யோசிக்க பார்த்தா இந்த பக்கம் அந்த மிஸ்டர் போன் கூட சண்டை போட்டுருக்க மொட்டை மாடியில் அந்த விஷயத்த வந்து தூரத்துலேருந்து இவன் பார்த்துட்டு இருப்பான். என்ன இது அந்த மிஸ்டர் போன் கூட இவன் சண்டை போடும்போது நான் பார்த்தனே பயங்கரமாக அந்த சண்டை. அப்படி இருக்கும்போது எப்படி இவனால இவனுடைய லெவல் இவன் அளவுக்கு ரொம்ப தப்பாக இருக்கணும்? என்னமோ சரியில்லை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குடா. ஒரு ஈராங்கராக இருந்துக்குன்னு அவ்வளோ பெரிய மாச்சஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு சர்வே வந்திருக்கேன். யோ ஆமாய்யா என்னுடைய யங் மேனேஜ் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி யாருன்னு தெரியுமா? நீ என்ன பச்சா பையன் அப்படின்னு சொல்லிட்டு பெருவன் சொல்ல இவன் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகிறான். டேய் யாரா இது மேஜிக் பீஸ்ன்னு சொல்லி அவனை ஷாக் ஆக. நீ பெரு எதுக்கு நீ சடன்லி இப்படி வெளியே வந்த? அவனுக்கு என்ன தெரிஞ்சு என்ன ஆச்சுன்னா யங் மேனேஜ் இப்போ நான் வந்ததுக்கான காரணமே உங்களுடைய பெருமையில எடுத்து சொல்லதான். கூடவே நீங்க இப்போ ரொம்ப வீக்காக இருக்க ஒரு லார்வா மாதிரி தான். இன்னமும் கொஞ்சம் வளரணும், நிறைய வெளி உலகத்தை பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் பட்டாம்பூச்சியாக நீங்கள் பறக்க முடியும். அது போல் இந்த இடத்துல முதல்ல நீங்கள் வேலையை செய்யுங்க. நான் உங்களுக்கு துணையாக இருந்து பாதுகாப்பாகவே இருக்கேன், நீ கவலைப்படாதீங்க. லிம்மு யோசிக்கிறேன் டீச்சரு. அட கடவுளை என்னால் என்ன சமன்லாம் பண்ண முடியுது? அப்படி இருக்கும்போது இவனோட லெவல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இது வாய்ப்பு இல்லை, என்னமோ தப்பாக இருக்குது. உனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். எதனா பிரச்சனை நடந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னுடைய ரன்னிங் ஸ்கில்லை பயன்படுத்தி இந்த இது ரன் பண்ணி ஓடிடுவேன். ஓ அப்படியா? படம் உங்ககிட்ட இருக்கிற நல்ல ஸ்கில்லுன்னு அதானா? நல்லா வேலை பண்ணுங்க அப்படின்னு அவன் கலாச்சி விட. அடடா என்னடா இவன் இப்படி கலாச்சிட்டான்? இல்லைன்னா நான் சும்மா தான் என்ன ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்ல ஹீரோவனை பக்கம் அந்த குகையை திரும்பி பார்க்க என்ன இது இந்த இதில் இது எனக்கு ஏதோ ஒரு சென்சேஷன் தோணுது. இந்த டஞ்சனுக்குள்ள இன்னொரு டஞ்சன் இருக்கா? ஸ்ட்ரைக் வார்டு வந்து அந்த மாச்சஸை எதிர்க்கிறதுக்காக தான் அந்த இடத்துக்கு போயிருக்கானுங்க அப்படின்னு பார்த்துட்டு பார்க்க இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த உல்ஸெல்லாம் கொண்டுட்டு இருக்க இந்த டஞ்சனே உள்ள எம்டியாக இருக்குப்பா. ஆமாம் மேஜிக் பீசஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாகவும் வீக்காகவும் வந்துட்டு இருக்கு. இதனால் நம்மளால எதுவும் சரியாக சம்பாதிக்கவே முடியாது இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்கள ஒருத்தனும் இந்த சைடு வாங்கப்பா இன்னொரு வழி இருக்குன்னு சொல்லிட்டு அவனுடைய லீடரை கூப்பிட அதுக்கப்புறம் அவனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து அவனுங்களும் கிளம்புறானுங்க. ஆமா என்ன இடம் இது? பார்க்கவே வித்தியாசமா இருக்கு. ஆமா ரெக்வஸ்ட்டுக்கு இல்லாத ஒரு இடம் மாதிரி இருக்கு ஃபர்ஸ்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல எந்த விதமான மேஜிக் பீசஸ் இருக்கிறதுக்கான தாட்டையுமோ சென்ஸும் இல்லையே. இது பிளேஸ்ல என்னதான் அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கு. அந்த இடத்துல பார்த்தா ஒரே ஒரு மிகப்பெரிய ஸ்வாடு இருக்கு. என்ன இந்த ஸ்வாடு? இது ஒரு ட்ரெஷரா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய லீடரும் யோசிக்கிறேன். அது பார்த்துட்டே இருக்க இன்னைக்கு நமக்கு ஜாக்பாட்டு தான். அவ்வளோதான் இந்த வெப்பன் எடுத்துமே நம்ம அதிக விலைக்கு விற்று நல்லா சம்பாரிச்சிடலாம்னு சொல்லிட்டு அவனும் யோசிக்க அப்ரைஸ் பண்ணி பார்த்ததுல ரொம்ப நல்லா தான் இருக்கு. கண்டிப்பா இந்த ஸ்வாடை நம்ம எடுக்கலாம். சரி எல்லாரும் பின்னாடி இருங்க நானே இதை எடுக்கிறேன்னு சொல்ல அதுக்கப்புறம் இந்த லீடரும் முயற்சி பண்ணேன். ரைட் கேம் வேணாம் அப்படின்னு அவன் கூட இருக்கணும்னு சொல்ல ஆனால் அதெல்லாம் கேட்காம வாடா பார்த்துக்கலாம் சீரன் டேங்கானு என்னாலும் இதை சமாளிக்க முடியல எந்த சக்தியாக இருந்தாலும் அப்படின்னு ஒரு திமிர்த்தனத்தில் அவனும் போயிட்டு அந்த ஸ்வாடை எடுத்த அடுத்த நிமிஷம் வேற ஏதோ ஒரு டிமென்ஷனில் போயிடுறான். அந்த இடமே பார்க்க கொடூரமாக இருக்கு. என்ன இது எந்த மாதிரியான இடம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்க நிறைய பல்லு தெரியுது, கண்ணுகளும் நிறைய தெரியும். அது ஷாடோடைய சக்தி ஃபுல்லாகவே இப்போ ரிலீஸ் ஆக ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமா. கிம்மே இது சரியில்லடா, இது ஒன்றும் ட்ராப் இல்லையா? நல்லாவே தெரியுது நீ எடுத்தது நல்லா இருக்குதானே கிம்மு அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவன் உடம்பை யாரோ ப்ராசஸ் பண்ணிடுறானுங்க. அவனுங்களும் எவ்வளோ தைரியம் தான் இங்கே வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்துட்டே இருக்க. திரும்பி அவனுடைய அடியாலும் அடுத்த முறை கேர்ஃபுல்லாக இருக்கணும் வாங்க போயிடலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பான். அடுத்த நிமிஷமே அவன் உன்னை வெட்டி போட எல்லாருமே ஷாக்காக வராங்க. இதே என்னடா பண்ணிட்டு இருக்க இந்த மாதிரி எவ்வளோ தைரியம் தான் மானாச் ஆஃப் தி ஃபேங்ஸோடைய ஷூவோட நீங்கள் எடுத்திருப்பீங்க. உங்கள் யாரையும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் வெறித்தனமாக நின்று எல்லாரையும் அழிக்கிறதுக்காக பார்த்துட்டு இருக்கேன். அதோட இந்த இப்போ இந்த எபிசோடில் அந்த மானாச்சு கையில் கண்ட்ரோலில் இருக்கிறவனுக்கு ஒரு மெசேஜோ வருது. இந்த டொமைனில் இருக்கிற மானாச் ஆஃப் தி ஃபேங்ஸோடைய இடத்துல இருக்கிற எல்லாரையும் கொல்லுன்னு ஒரே ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கு. அந்த இடத்துல இருக்க தன்னுடைய ஆட்களையே கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு கொண்டுட்டு இருக்கான் கருணை இல்லாமல். அப்போ பார்த்தா அந்த அளவுக்கு வெறியா நடந்துக்கிறான். அவனுக்குள்ளதான் இப்போ அந்த மானாச்சு எல்லாமே உள்ள புந்து ப்ரொசஸ் பண்ணியிருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவும் அவனுடைய வேலையை பர்ஃபெக்டாக பண்ணிக்கிறான். மைனிங்கிறது செம்ம வேகமாக பண்ணிட்டு இருக்கு. எல்லாரும் பார்த்து ஷாக்காக வராங்க. என்னடா இந்த பையன் எந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு யார் இது யாரா இவனுங்க எப்படி பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி எல்லாரும் பார்த்துட்டு இருக்க. அது சமனி ஸ்கில்லாச்சு. அப்புறம் பார்த்தா ஹீரோ தன்னுடைய சமனி ஸ்கில்லை பயன்படுத்தி அந்த இடத்துல இருக்க ஒவ்வொருத்தனுக்கும் மைனிங் பண்ற வேலையை கொடுத்துட்டு இருக்கான். ஹீரோவோடைய டீச்சரும் யோசிக்கிறான். பொதுவாகவே சமனியர் பண்றவங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிட்டத்தட்ட 1 இல்லைன்னா 2 தான் பண்ணுவாங்க. இவர் என்னடானா கிட்டத்தட்ட அதுக்கு மேலேயும் பண்றாருன்னும் போது கண்டிப்பா இவருடைய லெவல் வந்து ரேங்கா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். சோஹோவுடைய பவர் வந்து அப்நார்மலா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவரு யோசிக்க ஹீரோவும் பரவாயில்ல இவனுங்களுக்கு நல்ல வேலை தான் அமைஞ்சிருக்கு. ஏன்னா இந்த 3 பேரை வச்சியே என்னோட ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் மூலியமா இப்படியாப்பட்ட வேலைகள்லாம் ஈஸியாக செய்ய முடியும் போது என்னால் தனியாகவே லெவலில் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. அந்த ஷேடோ டென்ஷனில் ஒவ்வொருத்தனையும் இதே மாதிரி அடிச்சு போட்டு இந்த இடத்துக்கு மைனிங் பண்ணுற வேலைக்கு கூட்டின்னு வந்துடுறேன். கவலைப்படாதீங்க அதை தான் பண்ணணும். பெரோ என்னப்பா ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் எல்லாமே பர்ஃபெக்டான ஸ்கில் இருக்கு சூப்பராக யூஸ் பண்ணுறேன்னா நீ என்னமோ சொன்ன அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண ரொம்ப கஷ்டம் பார்த்து பயன்படுத்தணும்னு எங்கமான ஆச்சு. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீங்கள் என்னன்னா எப்படியாப்பட்ட வேலைகள் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு
அறிவோ அறிவு தான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பெருவும் சொல்ல. ஆனா இருந்தாலுமே நீங்க டஞ்சனுக்குள்ள போயிட்டு லெவலப் ஆகிறத விட்டுட்டு எதுக்காக இந்த மாதிரியான ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு புரியல. காரணம் என்னன்னா ஒரு ஈரான் கண்டரால தனியால டஞ்சனுக்குள்ள போயிட்டு எதுவும் பண்ண முடியாது. பட் ஆனா அசோசியேஷன் ரூல் படி அது வயலேட் பண்றது அர்த்தத்தினால சின்ன சின்ன வேலைகள் இவங்க கூட இந்த மாதிரி கூட பண்ணலாம். இல்ல 4-5 அண்டர்ஸ் வந்து பவர்ஃபுல்லான ஆளுங்க எஸ் ரேங்குக்கு மேல இருக்கவங்க போனாங்கன்னா அவங்க கூட வேணா நாங்க போகலாம். ஏன்னா என்னுடைய மானா லெவல் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால அவங்க எனக்கு ரீ ரேங்க் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நான் இன்னமும் லெவலப் ஆகணும். ஆஃப்டர் என்னுடைய ரேங்கிங் மட்டும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா நானே தனியா கூட டஞ்சனை கிளியர் பண்ண கவலைப்படாத. அப்புறம் உனக்கு இதுக்கு முன்னாடி மிஷின் போனது எல்லாமே ஞாபகம் இருக்கா? நம்மளால முடியும். ஓ அந்த ரெக்கவரிங் பண்றது என்ன சொல்றீங்களா? நீ சொல்றது மட்டும் ரெக்கவரி பண்றது மட்டும்தான். ஆனா இருந்தாலுமே கண்டினியூஸா நீ வந்து உன்னுடைய பவரை திரும்ப பெறதுக்காக மானாவை வந்து அதிகப்படியா நீ கன்வெர்ட் பண்ணி சாப்பிடணும்ல. மேஜிக் ஸ்டோன் ஃபேர்மெண்ட்ஸ் எல்லாமே இந்த இதுதான கொட்டி கிடக்குது. யங் மானா நீங்க இதை பத்தி சொல்லவே தேவையில்ல. நல்ல வேலையா ஒரு யோசனை கொடுத்தீங்களே, நான் இதை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தலைவன் அந்த மானா ஸ்டோன்ஸ் எல்லாம் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். கவலைப்படாத, இந்த இடத்துல யூஸ்லெஸ்ஸா சதறி கிடக்கிற மானா ஸ்டோன்ஸை மட்டும் நீ இந்த இடத்துல சாப்பிடு, வெயிட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனை சாப்பிட்டுட்டு இருக்கேன். அந்த டைம் பார்த்தா அவனுக்கு ஒரு பிரசன்ஸ் உள்ளுக்குள்ள இருந்து தெரியுது. அந்த பிரசன்ஸ் அவனும் கொஞ்சம் டவுட் பட்டுட்டு யங் மானாச் என்னடா ஆச்சு இந்த இடத்துல பக்கத்துல ஏதோ ஒரு மானாச்சோடைய பிரசன்ஸ் எனக்கு தோணுது. என்னது மானாச்சோடே? அப்பனா எங்க அப்பா பத்தியா பேசுற நீ? உங்க அப்பா எல்லாம் கிடையாது. உங்க அப்பா ஏன் இந்த இடத்துக்கு வரப்போறாரு? அதோடைய ரேங்கை வச்சு பார்க்கும்போது அந்த மானாச் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. என்னோட பவர் வேற இந்த டைம்ல ரெக்கவரே ஆகல. என்ன பண்றது? அது மட்டும் இல்லாம அது பயங்கரமா இருக்கும் போலியே. அதோடைய பிரசன்ஸ் எனக்கு பயங்கரமா தோணுது இந்த இடத்துல. அதனாலதான் உங்ககிட்ட சொல்றேன். அதுக்கப்புறம் பார்த்தா உள்ளுக்கு வந்து பயங்கரமான சவுண்டு கேட்க, என்ன இது இந்த டைரக்ஷன்ல இருந்து இப்படியாப்பட்ட சவுண்ட் வருது? சரி உள்ளுக்குள்ள போன அந்த ஸ்ட்ரைக் ஸ்குவாட் என்ன ஆனாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்க. போனவனுக்கு வெளியே வருவானுங்க பார்த்தா உள்ளுக்குள்ள இருந்து நிறைய உல்ஃப் மான்ஸ்டர்ஸ் எல்லாமே வெளியே வருது. டீச்சரோ என்னது எதுக்கு என்னடா பண்ணுறீங்க? அப்புறம் பார்த்தா மேஜிக் பீச்சஸ் எல்லாமே அந்த இடத்துக்கு வந்துற எல்லாரும் பயந்து அடிச்சு ஓடுறானுங்க. டே மேஜிக் பீச்சஸ் வந்துச்சுன்னா எல்லாரும் இந்த இடத்த விட்டு ஓடுங்கடா சீக்கிரம்டான்னு சொல்லிட்டு எல்லாரும் கதறின ஓட. ஒருத்தன் பார்த்தா பயத்துல கத்தி அப்படி இப்படி வீசிட்டு இருக்கா. அந்த இதுவே மைனிங் பண்ற கருவி எடுத்து இன்னொரு பக்கம் அந்த உல்ஃப் மாத்தூர் அதை கடிச்சு பிடிச்சிரு அப்படியே உடச்சிருது. ஆஹா இதையே உடச்சிருச்சு, என்னை யாராச்சும் காப்பாத்துறான்னு சொல்லிட்டு அவனும் மனமே. அதுக்கப்புறம் பார்த்தா டக்குன்னு உள்ள போந்து நம்ம ஹீரோவும் அவனை பிடிச்சி காப்பாத்திரான். சோஹோ நான் உங்களுக்கு நேரம் கொடுக்குறேன், இந்த இடத்த விட்டு இப்பயே உடனடியே தப்பிச்சு போயிடுன்னு சொல்ல ரொம்ப நன்றிடான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒத்தால சமாளிக்கிறதுக்காக தலையாரா இருக்க நம்மளால. இந்த மேஜிக் பீசஸோடைய நேம் எல்லாமே எனக்கு ஆரஞ்சா இருக்கு, அதனால பார்த்துக்கலாம். எனக்கு ஈக்குவலான லெவலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. என்னை விடவும் கொஞ்சம் அதிகப்படியாக இருக்கும். ஒரு டி ரேங்க் லெவலுக்காச்சும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இருந்தாலுமே என்னுடைய ஃபுல் கேப்பபிலிட்டியை பயன்படுத்தி இன்னைக்கு நான் ஜெயிக்காம போக மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனு தயாரா இருக்கேன். நான் உன்னை விட்டு தனியா போக மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தா டீச்சரும் பின்னாடி தான் இருக்காரு. ஹீரோ இவர் என்ன பண்றாரு? நான் உன்னை விட்டு ஓட மாட்டேன்டா, இதே இடத்துல தான்டா இருப்பா சோகம், உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன்டா. இந்த இடத்த விட்டு மக்கள் எல்லாருமே போயிட்டாங்கன்னா எனக்கு அதுவே போதும், உனக்கு உதவியா இருப்பேன்னு சொல்ல ஹீரோவும் சரி ஓகே நீங்க இந்த இடத்துக்கு வராம இருந்தா அதுவே எனக்கு போதும், அந்த இடத்துல இருந்து எனக்கு உதவி பண்ணுங்க. காப்ளின்ஸ் அவருக்கு போயிட்டு உதவி பண்ணுங்கடா, அதாவது பாதுகாப்பா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பாடி கடை அவனுங்களை போட்டு விட. அதுக்கப்புறம் ஹீரோவும் இன்வெர்டரியை ஓபன் பண்றான். காப்ளின்ஸோடைய வெப்பன்ஸை பயன்படுத்தி ஷேடோ டஞ்சனை கேதர் பண்றது மூலியமா என்னால ஈஸியாவே அதுங்கிட்ட இருந்து வெப்பன்ஸை வெளிப்படுத்தி அடிக்க முடியும். என்ன வெப்பன் எல்லாம் அசால்ட்டா வெளியே எடுக்கிறான், எந்த மாதிரியான பாவத்தெல்லாம் நீ வச்சிட்டு இருக்கடா சோஹோ அப்படின்ற மாதிரி அவரும் பார்த்துட்டு இருக்க பின்னாடி இருந்து ஹீரோ அதுக்கப்புறம் செம வேகமா அந்த இடத்துல இருந்து அதுங்களை அழிக்கிறதுக்காக செம ஸ்பீடா போய் அடிக்கிறதுக்கு போறான். ஓனிச்சு அடிச்சு பட்டைய கலப்புமா. அங்க பாரு எங்க தலையை எப்படி பண்றான்னு சொல்லிட்டு காப்ளின்ஸ் எல்லாமே உற்சாகமாவே என்ன அவன் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு டீச்சர் தான் வாய வளர்ந்து பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒன்னு போட்டு தள்ளன அந்த உல்ஃப் மான்ஸ்டரை அரைஸ் பண்ண அதுவும் எழுச்சிக்குது. இவனுக்கு எல்லாம் இன்னொரு பக்கம் பார்த்துறானுங்க. டே என்னடா இங்க நடக்குதுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோவோ உனக்கு எதிர்த்து இருக்கும் போது இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த உல்ஃப் பேங்கோடைய ஷேடோவே அந்த இடத்துல போயிட்டு அதை அட்டாக் பண்ண. யங் மானர்ஸ் ஆல்ரெடி உங்ககிட்ட ஷேடோ அத்தாரிட்டி வந்து இருக்குது இல்ல, அதை நீங்க ஃபைட்டிங்காக யூஸ் பண்ணிக்கலாம்ல. ஹீரோவை புரிஞ்சுக்கிறான். ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் சம்மனிங் பண்ணும்போது எந்த விதமான மானாவை யூஸ் பண்ண முடியல என்னால. ஆனா ஒன்ஸ் அதுங்க அழியும் போதுதான் என்னுடைய மானாவும் குறையுது. அப்படி இல்லைன்னா ரீஜெனரேட் ஆகும் போது அப்பனா எனக்கு அதிகப்படியான மானா மட்டுமே தேவை. இதுங்க மொத்தத்தையும் அழிச்சு எக்ஸ்ட்ராக்ஷன் எப்படி வேணாலும் பண்ணலாம், அதுக்கு மானாவே தேவைன்னு போது உங்க எல்லாரையும் இன்னும் அழிச்சு என்னுடைய குரூப்ல சேர்த்துக்கிறான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தனையும் கொல்ல ஆரம்பிக்கிறேன் ஈஸியா. ஒருத்தனை கொண்டு இன்னொருத்தனையும் அரைஸ் பண்ண எல்லாரும் வாய வளர்ந்து பாக்குறானுங்க. ஆஹா இவர் நமக்கு மட்டும் வேலையை கொடுக்க மாட்டாரு, அந்த உள்புக்கு தான் கொடுக்குறான்னு சொல்லிட்டு காப்ளினும் அழுவது கொண்டு ஆஹா நம்மள கண்டுக்க மாட்டான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மொத்தத்தையும் அரைஸ் பண்ண. சோஹோ நீ உண்மையிலேயே கண்டிப்பா நீ ஈரங் ஹண்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. உன்னுடைய பிசிக்கல் எபிலிட்டி எல்லாம் அபாரமா இருக்கு. கண்டிப்பா நீ மேஜிக் பீசஸ் எல்லாத்தையுமே செத்து போனதை உருவாக்குறனா நீ மிகப்பெரிய ஆள்ரா. இவர் எதுக்காக எக்ஸைட்மெண்டா இருக்காரு? உண்மையை சொல்ல போனா நானே அப்படிதான் இருக்கேன். இவர்கிட்ட நான் என்ன எக்ஸ்பிளேஷன் கொடுக்குது? அது நான் உண்மையிலேயே ஒரு ஈரங்கர் தாங்க அப்படின்ற மாதிரி அவனும் முழுப்பேன். எதுவும் சொல்ல தேவை, உன்னுடைய சீக்ரெட் எல்லாமே நான் பாத்துக்கிறேன். நீ கண்டிப்பா ஃபால்ஸ் ரேங்கரா தான் இருக்கணும். உன்னுடைய ரேங்க் வந்து இப்போ பயங்கரமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா ஹீரோவுக்கு நோட்டிபிகேஷன் வருது. அதாவது ஒரு கெஸ்டும் அவனை நோக்கி வந்துட்டு இருக்கான். அர்ஜென்ட் கெஸ்ட், அதுவும் எனிமியை அழிக்கணும்ன்றது. ஹீரோவும் கெஸ்டான் சொத்து அந்த குகையை பார்த்துட்டு இருக்க. ஆனா ஆல்ரெடி இந்த நிறைய எனிமிஸ் கொண்டு
கொண்டுட்டுனே இருந்தாலுமே உள்ளுக்குள்ள இருந்து எப்படி இந்த மாதிரியான கொஸ்டினுக்கு வரும் சுத்தமா புரியல. அப்போ உள்ளுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குது, இன்னொரு எனிமியா யாரா இருக்கும்னு சொல்லிட்டு அவனும் பார்த்துட்டு இருக்க. அதுக்கப்புறம் மத்த அந்த இடத்துல ஒரு மனுஷ பயபோல வரான். நீங்க தான் அந்த ஸ்ட்ரைக் ஸ்குவாட்ல இருந்து வந்த ஆளு தானே? அதுக்கப்புறம் மத்த நம்ம ஹீரோவோட டீச்சரும் என்னையா பண்ணிட்டு இருக்க, நீங்க தான் எங்க உயிரை காப்பாற்றணும், மேஜிக் பிசினஸ் எல்லாமே சடனா இந்த இடத்துக்கு வந்துச்சு, டக்குன்னு வந்து எங்களை காப்பாத்திங்க பார்த்தீங்கன்னா உள்ள என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க, அவன் உள்ள போனவங்க ஆளுங்களை எங்கன்னு சொல்லிட்டு இவனும் கேட்டுட்டு இருக்க. அவன் பக்கம் திக்கு முக்காடி பதில் சொல்லாம இருக்க. இன்னொரு பக்கம் ஹீரோவும் யாங் டீச்சரே வேணாயா வாத்தியாரே பின்னாடி வந்துடுயா அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிடு. அடுத்த நிமிஷமா கோபத்துல அவனும் இவனை அட்டாக் பண்ணலான்னு வெறியோட பார்க்க, இவன் பதட்டத்துல இரண்டான்ற மாதிரி பார்க்க. அதுக்கப்புறம் ஹீரோ பிடிச்சி இழுக்கிறதுல அவன் கண்ணாடி மட்டும் தான் போதும், மூஞ்சி போல. நான் இதுக்கு தான் சொன்னேன், டே wolf டைம் வெளியே வாங்கடா சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிடு, அவனை போயிட்டு அட்டாக் பண்ணுங்கடா. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் போயிட்டு அவனை அட்டாக் பண்ண. அந்த ஹண்டர் வந்து தன்னுடைய சுயநலவை ஏந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அதனால இந்த ஒரு நிலைமையில அவரை கம்யூனிகேட் பண்ண முடியாது. என்னதான் இது, அட்டாக் கடவுளே, இவருடைய நேம் என்ன, எனக்கு கலர் ரெட் கலர்ல காமிக்குது. அப்புறம் பார்த்தா லைக்கான்ஸ் ஃபேன்ஸால இவர் பொசஸ் பண்ணப்பட்டிருக்கான்ற விஷயத்த வந்து இவரும் பார்த்துறான். ஒவ்வொரு மான்சரோடைய மேல இருக்கிற நேம் கலரை பொறுத்து தான் எனக்கு ஏற்ற ஆப்போனண்ட்டை நான் சூஸ் பண்ணுவேன். இது வரைக்கும் நான் பார்த்ததுலயே இது கண்டிப்பா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வெறும் இவன் ஒன்றும் மானாச்சு கிடையாது தானே, அதுவும் எங்க அப்பா மாதிரியா? அப்படிலாம் கிடையாது. இவன் வந்து ஒரு எனர்ஜியால பொசஸ் பண்ணப்பட்டிருக்கான், அது ஒரு மானாச்சோடைய பவரால. இப்போ இது கரண்ட் ஸ்டேஜஸ்ல உங்களால சமாளிக்க முடியுமா தெரியல, இருந்தாலும் எனக்கு அந்த அளவுக்கு சொல்ல முடியல, நீங்க எதுக்கோ தயாரா இருங்க சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா தன்னுடைய வெப்பன்ஸ் ஒவ்வொன்றத்தையும் வெளியே எடுத்து போட இரவன் தயாரா இருக்க அட்டாக் பண்ண. அதுக்கப்புறம் ஒல்ஸ்பாட்டையை கொண்டு அவனுங்களை அட்டாக் பண்ணிட்டு இருக்க. தலைவன் இன்னொரு பக்கம் அவன் வெறியா பார்த்துட்டு இருக்கான் ஹீரோவை அவனை அட்டாக் பண்ண தயாரா இருக்கா. நான் இந்த ரெட் நேம் இருக்கிற இவனையை நான் தோக்கடிச்சா மட்டும்தான் சீக்கிரமா என்னால ஸ்ட்ராங் ஆக முடியும், கண்டிப்பா இவனை தோக்கடிப்பேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவை சொல்ல. அதோட இந்த எபிசோட இப்போ இந்த எபிசோடில் அந்த மானாச்சும் அந்த ஹியூமனுடைய பாடியை பொசஸ் பண்ணதில் இப்போ உல்ஃப் மாஸ்டர்ஸை வச்சு ஹீரோவும் அட்டாக் பண்ணான். இருந்தாலுமே அதை அப்படியே ஈஸியாக தாண்டி வந்துடுறான். என்னோட பக்கம் ஹீரோவும் நானே இவனை எதிர்க்கிறேன், ஏன்னா ரெட் நேம்ல இருக்கிற இவனை எதிர்த்தாதான் என்னுடைய பவர்ஸ் எல்லாமே இன்னமும் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு அவனு யோசிக்க. வெறும் திடீர்னு யங் மானாச் இவனை பார்த்தா பயங்கரமான ஆள் மாதிரி தெரியுது, கண்டிப்பாக அவங்களால ஃபேஸ் பண்ண முடியாதோன்னு நம்பிக்கை இருக்கு எனக்கு. இருந்தாலும் இந்த மானாச்சை விட்டு உங்களால் இந்த இடத்த விட்டு ஓட முடியாது. ஸ்டில் என்னமோ நீங்கள் வீக்காக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்காம விட்டுறாதீங்க, கண்டிப்பா இந்த மானாச்சை நான் அழிப்பேன். இந்த மானாச்சோடைய ஸ்வாட்ல இருந்து தான் ட்ரூ பவர் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால அந்த ஸ்வாடை வந்து முதல்ல பிரிக்கணும். சரி ஓகே தயார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் இவனை அட்டாக் பண்ணலான்னு பார்க்கும்போது அந்த மானாச்சு இவனை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா பின்னாடி யாரோ வருது, அதை நோட்டீஸ் பண்ணுது. என்னடான்னு பார்த்துட்டு இருக்க ஹீரோவை யாரையா செமன் பண்ண. இதுவும் திரும்பி பார்த்தா அந்த இடத்துல திரும்பி அந்த உல் மாத்தஸ் எல்லாமே அந்த இடத்துல வந்து இவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அந்த உல் மாத்தஸ் எல்லாமே அவனுடைய கத்தியை பிடிக்க வாயால. ஆஹா சூப்பரு, திரும்பியும் வந்து அடிச்சிட்டானுங்க. இருந்தாலும் என்னுடைய மானவை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு இருக்கானுங்க. அது உண்மைதான், எந்த அளவுக்கு ஷேடோ சோல்ஜர்ஸ் எல்லாமே பேசிக்கலி அட்டாக் பண்றதுக்காக தன்னுடைய மேஜிக் பவர்ஸ் அப்புறம் அழிஞ்சு போட்டு ரீஜெனரேட்டிவ் ஆகுறாங்களோ அந்த ஒவ்வொரு முறையிலயும் கண்டிப்பா அவங்களுடைய மான எல்லாத்தையுமே அவங்க கன்சியூம் பண்ணதான் செய்வாங்க. ஈவன் நீங்க ரெக்கவர் பண்ணிட்டே இருக்கணும், ரெக்கவர் பண்ணாம விட்டுட்டீங்க மோசமான உங்களோட நிலைமை. ஷேடோ சோல்ஜர்ஸ் உடைய பவர்ஸ் வந்து கம்மியா இருக்கு, அதனால முடிஞ்சதுக்கு வீணா யோசிக்காம போய் அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்ல. ஆனா எப்படி நான் யோசிக்கிறது, அவனுடைய பவர்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு, ஷேடோ சோல்ஜர்ஸ் எல்லாம் அப்பளம் மாதிரி கட் பண்ணிட்டு இருக்கானு. காரணம் என்னன்னா அவன் வந்து உங்களை விடவும் அதிகப்படியான மானா வச்சுட்டு இருக்கான். யங் மானாச்சு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, நீங்க இன்னமும் வீக்கா இருக்கீங்க. ஆனா அவன் உன்ன பக்கம் யோசிக்கிறான், எப்படி அவனுடைய ஸ்வாட்ல அப்படின்ற மாதிரி அவனோட ஸ்வாடை பார்த்துட்டு இருக்கும் போது அந்த மானாச்சும் டேய் உன்னை பார்க்கும் போது எனக்கு ஏதோ அந்த ஷேடோ மானாச்சோடைய குளத்தை சேர்ந்தவன் மாதிரி தோணுது, உண்மையிலே யார் நீ, ஷேடோ மானாச்சுக்கு நீ என்ன வேணும் அப்படின்ற மாதிரி பார்த்து அவனுக்கு என்ன இது இந்த மானாச்சு பேசுது, டேய் எவ்வளவு தைரியம் தான் ஷேடோ மானாச்சோடைய பையன் அவளுடைய ரத்தத்துக்கிட்டே இப்படி பேசுவேன், உண்மையான பிறந்த பையன்டா இவரு, அவர்கிட்ட இப்படி பேச்சு விட அவனை ரெக்கவர் ஆயிட்டு வந்து தூக்கி போட்டு மிதிக்கிற இறான்னு சொல்லிட்டு பெருவன் சொல்ல. ஓ ஷேடோ மானாச்சோடைய பிளட்டை சேர்ந்தவன இவன். சரி ஓகே நான் இன்னைக்கு அவனை மீட் பண்ணிட்டேன், மானாச் ஆஃப் தி ஃபேங்ஸோடைய எனிமி நீங்களும் தாண்டா அப்படின்னு பார்த்துட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோவோ தன்னுடைய ஸ்வாடெல்லாம் பயன்படுத்தி அவனை அட்டாக் பண்ண அது எல்லாத்தையுமே அவன் ஈஸியா தட்டு விட்டுட்டு இருக்கான். வா வா நீ எப்படியாப்பட்ட ஆளா இருந்தாலும் கண்டிப்பா உன்னை இன்னைக்கு நான் தோக்கடிச்ச மட்டும் தான் இந்த இடத்துல உயிரோட போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மொத்த வெப்பன்ஸையும் அந்த இடத்துல அவனை நோக்கி அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணத கட்டில ரெட் நேம் இருக்குது, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது, பட் ஆனால் ஈஸியாக முடிக்க முடியாது. என்னுடைய வெப்பன்ஸ் ஒப்பந்தத்தையுமே பயன்படுத்துகிறேன் இந்த இடத்துல அவனை அடிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் வந்து அந்த மானாச்சோ கத்துது, அடைச்சா இவனுடைய பவர்ஸ் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கு, அந்த ஸ்வாட் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக இருக்கு, எந்த வந்து வீக்காக இருக்கிறதுனால என்னால் ஜெயிக்க முடியுமா, பட் இருந்தாலும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்ப திரும்ப அட்டாக் பண்ணிட்டு இருக்க. அவன் கிட்ட வர ஒவ்வொரு கத்தியுமே அவனுக்கு கூறு போட்டுட்டு இருக்கான் கட் பண்ணி. வெறும் அவனை பக்கம் யோசிக்கிறான், ரூரலோடைய அத்தாரிட்டியை பயன்படுத்தினால கூட இவளால முடியாது, ஏன்னா அவனுடைய எபிலிட்டி அந்த
லெவலுக்கு இருக்கு. ஆனா இருந்தாலும் எப்படி இவனால எல்லாத்தையும் அழிக்க முடியுது சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பெருவும் பார்த்துட்டு இருக்க. அந்த ஃபேங் மானாச்சும் இதெல்லாம் பார்த்துட்டு கடுப்புல அவனை இன்னைக்கு நீ சேர்த்தடான்னு சொல்லிட்டு கடைசி ஒரே ஒரு கத்தி இருக்கிற மாதிரி இருக்கு, அதை போயிட்டு அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அட்டாக் பண்ண ஹீரோ ஷாக் ஆயிடுவான். சிங்கிள் அட்டாக்ஸ்லயே காப்ளின்ஸோடைய வெப்பன்ஸையே முடிச்சிட்டான். அப்போ என் கதை அவ்வளவுதான் சொல்லிட்டு அவனு யோசிச்சுட்டு இருக்க. அடைச்ச நான் இதுக்காக இப்படி பண்றேன், தப்பிக்கிற ஸ்கில் தான் எனக்கு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட இருந்து தப்பிக்கிறான் ஈஸியா. இருந்தாலுமே அடுத்த கட்டமா அவன் யோசிக்கிறான், எனக்கு நல்லாவே தெரியும் கண்டிப்பா லேண்ட்ஸ்ல தான் அவனுங்க அட்டாக் பண்ணுவானுங்க, சிங்கிள் அட்டாக் பண்ணாலே போதும் நான் செத்துருவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த ஃபைட்ல அப்படிதான் நடந்தது, ஏற்கனவே அப்படி பண்ணி தோத்து போற நிலைமைக்கு ஆன நானு கண்டிப்பா அதே தப்பு திரும்ப இந்த இடத்துல பண்ண மாட்டேன், இந்த இதில் எப்படியா ஜெயிக்கிறேன். எதுக்காகடா ஓடிட்டு இருக்க, என் கிட்ட வாடா, உன்னை அழிக்காம இன்னைக்கு விட மாட்டேன். ஷேடோ மானத்தோடைய பையனை நீ, ஷேடோ சோல்ஜருக்கு பின்னாடி ஒளிஞ்சு இந்த அட்டாக் பண்ற உனக்கு வெக்கமா இல்ல? எவ்வளவு தெரியும் இந்த என்னை பத்தி எப்படி சொல்லுவேன், இருறா ஸ்ட்ராங் ஆயிட்டு நம்ம அவனை உனக்கே குத்து கொடுக்குற வாயிலே. இருந்தாலும் இவனுக்கு குழப்பத்துக்கு உள்ளாக்கணும், சீக்கிரம் விட்டக்கூடாது. இவனுடைய இன்டென்ஷனை கூட ஃபைட் பண்ணி என்ன அழிக்கணுன்றது மட்டும்தான், எனக்கு இன்னமும் பவர் தேவை அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, பெரு உனக்கு தெரியுமா என்னோட சீல் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு, பட் இருந்தாலுமே எதுக்காக என்னுடைய ஃபுல் பவரையும் என்னால் பயன்படுத்த முடியல, அந்த டவரை என்னால் கிளைம் பண்ண முடிஞ்சதான் எல்லாத்தையும் பண்ண முடியுமா, ஏன்னா நான் அப்படிதான் முன்னியே சின்ன வயசுல போயிட்டு வந்தேன், என்னால் பயன்படுத்த முடியல. எங்க பாருங்க யங்மானாச்சும் உங்களுடைய பவர்ஸ் எல்லாமே சின்ன வயசுல சீல் பண்ணப்பட்டது. சின்ன வயசுல உங்களுக்கு இருந்த டேலண்ட் வந்து துருதுருன்னு இருப்பீங்களா, அதனால அப்பயே வந்து உங்களுடைய அப்பா வந்து சீல் பண்ணாரு. பட் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் உங்களுடைய பவர்ஸ் எல்லாமே அதிகப்படியாக ஆனதுனால நீங்க ட்ரைனிங் முடிச்ச கையோட அந்த டவரும் கிளைம் பண்ணதுனால அதுக்கப்புறம் சீல் பண்ணிட்டாரு உங்க அப்பா. அதுக்கப்புறம் நீங்க இப்ப திரும்பியும் காலேஜ் முடிச்சு திரும்பியும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்குதுன்னு போது டேரக்டா உங்களால அந்த டவரை கிளைம் பண்ண அப்போது இருந்த அந்த பவரை வந்து அடைய முடியாது. சுத்தி வலிச்சு சொல்லணும்னா திரும்பவும் நீங்க சின்ன வயசுல போட்டு புதுசா எப்படி கத்துக்கிற மாதிரியோ அதே மாதிரி தான் புதுசா ஒவ்வொரு விஷயத்தையும் ட்ரை பண்ணி லெவலா பார்க்க முடியும். அதனால ஃபீல் பண்ணாதீங்க, உங்களால முடியுன்றது எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் உங்க கூட இருக்கேன். முடிஞ்சளவு உங்களுடைய டேலண்ட் அப்படியே தான் பயன்படுத்தணும். கூடவே உங்களுடைய பிசிக்கல் ஸ்ட்ரென்த் எல்லாமே அந்த டைம்ல அப்படிதான் மாறும். இது லைக் ஒரு கேம் மாதிரி தான். இந்த கேமை வந்து நீங்க ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணணும், அதுக்காக உங்களுடைய பவர்ஸ் எல்லாத்தையுமே ஏற்றணும். அதுவும் ஃபர்ஸ்ட்ல இருந்து மட்டும் தான் உங்களால லெவலை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கரண்ட் டைம்ல இன்னமும் ஃபைட் காமிக்க அவன் சொன்னது உண்மைதான். நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் லெவலை பார்க்க முடியும் போது எனக்கு இருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி நான் புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கலாம்ல, ஏற்கனவே கத்துக்கணும் வச்சு இந்த வயசுல. அப்ப நான் ஷேடோ சோல்ஜர்ஸை வெறும் அட்டாக் பண்ணதுக்காக மட்டும் பயன்படுத்தணுமா என்ன, வேற எதுக்காகவும் பயன்படுத்தலாம்ல, சரி நான் வேற மாதிரி பயன்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் அவனும் ஷேடோ சோல்ஜர்ஸ் எல்லாருமே வெளியே வர வைக்க, என்ன பண்றீங்க எங்க மனது சொல்லிட்டு அவனு கேட்க, வெயிட் பண்ண இங்க பாருன்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் அந்த உல்ஃப் மாஸ்டர்ஸ் எல்லாமே வெளியே வர வைக்கிறான். என்ன திரும்பி இந்த ட்ரிக்கை பயன்படுத்தலாம்னு நினைச்சேன், உன்னால தப்பிக்க முடியாதுடா, இன்னைக்கு தானே நீ செத்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த மானாச்சும் அவனை அட்டாக் பண்ணலான்னு பாக்குறேன். என்ன பக்கம் ஷேடோ உல்ஃப்ஸை வச்சு அவனும் தடுக்கலான்னு பார்க்கும்போது ஹீரோவா சரியா கிட்டியா இருப்பான், அந்த மானாச்சும் கிட்ட வந்து இவனை அடிக்கலான்னு பார்க்கும். சரியா ஹீரோவா அந்த ஷேடோ உல்ஃப்ஸ் எல்லாத்தையுமே மொத்தமா தன்னோட கையில அப்படியே அப்சர்வ் பண்றான். அசால்ட்டா அப்சர்வ் பண்ணி அது வேற ஒரு வேகமா வெப்பனா மாத்த இவன் பண்ற ஒரே ஒரு அட்டாக்க தலைவன் அசால்ட்டா தடுப்பான் பாருங்க. வெறித்தனமா இருக்கும். அந்த மானாச்சியை பார்த்து ஷாக்காவான். செத்துருவடா, செத்துட்டியா, என்னாச்சு, அட எப்படி இவன் தடுத்தா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. இதுதான் ஸ்டீல் ஃபேங்டு லைக்கானுடைய உண்மையான பவர். எப்படி இருக்கு இது அப்படின்னு பார்த்தா அப்படியே கொலா பண்ணி தன்னோட கையில வந்து அதை அப்படியே ஒரு கவசம் மாதிரி மாத்திரான், க்ளோ ஆட்டம். அதை வச்சு திரும்பி அட்டாக் பண்ணுவான் பாருங்க. தக்காளி வெறித்தனமா செம்ம ஸ்பீடா போயிட்டு அவனுக்கு மூஞ்சில குத்து கொடுக்கலாம் பார்க்க. ஆனா இன்னொரு பக்கம் அவன் சோட வச்சு செம்ம ஸ்பீடா சண்டை போடுவான். பெருவே பார்த்துட்டு ஷாக்காவான். அட்ட கடவுளே, லம்பால் ஷேடோ சோல்ஜர்ஸை வச்சு வெப்பனை மாத்திட்டாரு. நான் இது வரைக்கும் ஷேடோ மானாச்சர் அவருடைய லெவல்ஸ் பவர்ஸ் எல்லாத்தையும் பார்த்திருக்கேன், அவர் கண்ட்ரோல் பண்ண விதத்தையும் பார்த்திருக்கேன். எல்லாமே அவர் வேற மாதிரி நல்லா தான் பண்ணுவாரு. பட் ஆனா அவரோட பையனா இருக்கிற இவரு ஒரு படி மேலேயே போயிட்டு அதுங்களை வேற விதமா தரமா பயன்படுத்திட்டு இருக்காரு. கண்டிப்பா சொல்றேன், அப்பா 8 அடி பாய்வார்னா பையன் 16 அடி பாயறது உண்மைதான். இவனுக்கு இருக்கிற அறிவுக்கு சொல்ல வார்த்தையில அது ஒரு ரூரல் பயன்படுத்தி தலைவன் மூஞ்சில ஒரு குத்து கொடுக்குறான். அந்த கத்தியை பயன்படுத்த தலைவன் அதோட அதை பார்த்துட்டு தப்பிக்கலான்னு பார்க்க இன்னொரு பக்கம் கீழே இருந்து இவனும் இன்னொரு குத்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு மை கிங் கெத்து காப்பிங்க தொட்டு பெருவன் சொல்ல அடுத்த நிமிஷமே தன்னுடைய மொத்த பவசை பயன்படுத்தி சம வேகமா குத்து கொடுத்து அவ அதோட அந்த இடத்துல இருந்து போய் மோதி கொஞ்சம் கொஞ்சமா சோர்ந்து போக திரும்பவும் கிட்ட வர பார்ப்பான். பட் இருந்தாலும் ஹீரோ விடாம அந்த இடத்துல சதறி கிடக்கிற தன்னுடைய ஒவ்வொரு வெப்பன்ஸையும் இவனை நோக்கி அடிக்கிறதுக்காக அனுப்ப ஒரு பக்கம் பார்த்தா ஹீரோ கரெக்டா அவனுடைய அந்த சுவாட வச்சுட்டு இருக்க கையை மட்டும் வெட்டி விட்டுறான். உன்னால இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா இப்போ உன்னுடைய சக்தியை கீழே போயிடுச்சுல அப்படின்ற மாதிரி அவனும் சொல்ல அதோட இந்த இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு கவலை சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிங்க, நம்பரை பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் கூட இருக்க விலகணும் வாழ் வச்சுக்கோங்க. அப்போ நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கமான இந்த எபிசோட பிரமாதம் வந்திருக்கும். முடிஞ்ச யாருக்கு பணம் பொறுமையாக பார்த்துருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாமே கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச முடிச்சு போடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்க சாமி, இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.